எங்கள் நிறுவனம் மதுரா டிராவல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், மதுரா வெல்கம். 26 ஆண்டுகளாக சுற்றுலாத்துறையிலும் பத்திரிகை துறையிலும் செயல்பட்டு வருகிறோம். இதன் மத்தியில் இந்த சமூகத்திற்கும் எங்கள் பங்குகளை வழங்க வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு, எல்லோருக்கும் உண்டு. சமூகம் சமப்படுத்தப்படாவிட்டால் அங்கே கோளாறாகிவிடும். சமூகம் சமனாக இருந்தால்தான் அந்த நீரோட்டமும் அந்த சட்ட ஒழுங்கும் அந்த நிம்மதியும் அந்த மகிழ்ச்சியும் அந்த சமூகத்தில் நின்று நிலைக்கும். அதனால் எங்கள் பங்களிப்பாகவும் எங்களது சிறு பங்களிப்பாக இந்த மதுரா மாமனிதர் விருது என்ற ஒன்றினை 2009ஆம் ஆண்டு எங்கள் நிறுவனம் அறிவித்ததன் அடிப்படையில் யாருக்கு வழங்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்த போது தமிழகத்தில் எங்கள் தேடல்கள் ஆரம்பித்தது. ஒட்டுமொத்தமான குரல் ஆயக்குடி ராமகிருஷ்ணன் அவர்களுக்குத்தான் இது மிகவும் பொருந்தும். அதுவரை நான் அவரை சந்தித்ததில்லை. அவரை பற்றி கேள்விப்பட்ட பிறகுதான் அவர் பெயரில் வழங்க வேண்டிய விருது இது. அந்த அளவுக்கு இந்த விருதை விட உயரமான மாமனிதர் அவர். தனது 21வது வயதில் தனது இன்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட்டு இந்திய கடற்படையில் சேர வேண்டும் என்பதற்காக வடமாநிலத்துக்கு பயிற்சிக்கு சென்ற அவர் எதிர்பாராத விதமாக அந்த பயிற்சியில் ஈடுபட்ட போது தலைகுப்புற விழுந்த போது அவர் வாழ்க்கையும் தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. விழுந்தவர் எழும்ப முடியவில்லை. கொண்டு போய் சேர்த்தார்கள் இராணுவ மருத்துவமனையில். அங்கே எத்தனையோ சிகிச்சை செய்தோம். அவரது உயிரை தலைக்கு மேல் மட்டும் வைத்துவிட்டு தலைக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாம் இறந்து போன நிலைமைக்கு ஆளாகியது. அப்படியும் அவரை அந்த அளவுக்கு குணப்படுத்தியவர் அமர்சன் என்னும் ஒரு மருத்துவர். அவர் பெயரை இங்கே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மருத்துவரின் சேவை காரணமாக ஒரு 90% சடலமாக ஆயக்குடி கிராமத்திற்கு அவரை எடுத்து வந்தார்கள் 21 வயதில். தாய் தந்தையர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாகி இருப்பார்கள். அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இன்றும் இருக்கிறார்கள். நான் அவர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களது கண்ணீர், உன் வாழ்க்கை முடிந்து விட்டதப்பா, அஸ்தமனமாகிவிட்டது, இனி உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இந்த நிலைமையில் அவர் வாழ்க்கையே என்ன செய்வது என்ற சிந்தனையில் ஒரு மூன்றே மூன்று குழந்தைகளை பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். தனது வீட்டில் படுத்த படுக்கை. அது வளர்ந்து வளர்ந்து இன்று அவருக்கு வயது 58 கடந்து விட்டது. எத்தனை வருட காலம், 3 தசாப்தங்களுக்கு மேலாக அவரது கல்வி பணி பள்ளிக்கூட பணியாக மாறி கல்லூரி பணியாக, மருத்துவமனையாக, அதற்கு மேலாக அனாதை குழந்தைகளின் ஆசிரமமாக, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான அடைக்கலமாக, அதற்கு மேலாக வயதிவர்களுக்கு அடைக்கலம். ஒரு சமூக சேவை அமைச்சு எத்தனை துறைகளை வைத்திருக்குமோ அத்தனை துறைகளையும் ஒரு கிராமத்தில் 30 ஏக்கர் நிலப்பரப்பில் மிகுந்த ஒரு சமூக சேவை செய்து எங்கள் மத்தியில் மனிதனாக மட்டுமல்ல, மாமனிதனாக மட்டுமல்ல, மனித தெய்வமாக திகழ்பவர் ஆயக்குடி. அவர் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் நிறுவனம் சார்பாக. அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இங்கே கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் வருகை தருவார்கள். அவருக்கு கவிஞர் ஜெயபாஸ்கர் வெறும் கற்பனை கவிஞன் அல்ல, மனித குலத்திற்கும் இந்த மண்ணுக்குமாக பாடல் இயற்றும் ஒரு நல்ல ஒரு கவிஞர். அவரை தொடர்ந்து ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை போட்டு கௌரவிக்க இந்த நாட்டின் இரும்பு பெண்மணியான
வான்மதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்க்கையின் அதல பாதாளத்தில் இருந்து தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற நிலைமைக்கு தூண்டப்பட்ட பெண்மணி இவர். அதையும் தாண்டி இன்று கண்டெய்னர்கள், கப்பலில் வரும் கண்டெய்னர்களை எடுத்து அதை அலுவலகமாக வீடுகளாக மாற்றி இன்று மிகச்சிறந்த வர்த்தகர்களோடு போட்டி போட்டு வெற்றி பெற்ற மகத்தான பெண்மணி வான்மதி அவர்கள். அடுத்து இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கௌசல்யா. 20 வயதில் நாமக்கல்லில் ஒரு கிராமத்தில் ஒரு பாமர குடும்பத்தில், அவளும் அவ்வளவு படிக்கவில்லை, உலகம் தெரியாத சின்னஞ்சிறுமியாக இருந்த காலத்தில், அறியாத பருவம் என்று கூட சொல்லலாம், முழுக்க முழுக்க கிராமத்து பெண்ணவள். தன் சொந்தத்தில் ஒரு ஓட்டுநரை மணமுடிக்க 3 மாத காலத்திற்குள் அவனுக்கு எய்ட்ஸ் வர அவன் வாழ்க்கை அஸ்தமித்து போனது. அவன் சடலத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவளும் அதனால் பாதிக்கப்பட்டு இவள் வாழ்வும் அஸ்தமனமானது. தற்கொலை செய்து கொள்ளலாமா அல்லது வாழ முடியுமா என்ற போட்டியில் தனது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறேன் என்ற அந்த வீராப்போடு, வீராவசியத்தோடு, வீரமங்கையாக இன்று 15 வருட காலம் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு சேவையாற்றுவதில் தானும் எய்ட்ஸை சுமந்து கொண்டே வாழ்க்கையில் போராடி கொண்டு லட்சக்கணக்கான எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு உணவு, உடை, இருப்பிடம், வாழ்விடம், இன்னும் விழிப்புணர்ச்சிகளை கொடுத்து வாழ முடியும் என்ற நம்பிக்கையை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய பாராளுமன்றத்திலேயே வாஜ்பேயி பிரதமராக இருக்கும்போது இந்திய பாராளுமன்றத்திலேயே எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சியை பற்றியும் எய்ட்ஸ் இருந்தாலும் வாழ முடியும் என்ற நம்பிக்கை பேச்சையும் இவர் பேசிய போது இந்திய பிரதமர் வாஜ்பேயி அவர்கள் தட்டி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், சுவிட்சர்லாந்து மற்றும் மேற்கத்திய நாடுகளில் எந்த நாட்டில் எய்ட்ஸ் காங்கிரஸ் நடக்கிறது, எய்ட்ஸினால் பாதிப்பில்லை, வாழ்ந்து காட்டலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டும் பேச்சாளர்களை தெரிவு செய்யும் போது இந்தியாவில் இருந்து தெரிவு செய்யப்படும் முதல் மனுஷி இவர். இவர் போகாத நாடுகள் இப்பொழுது இல்லை. அந்த அளவுக்கு பறந்து கொண்டிருக்கிறார். நரகத்தில் இருந்து இன்று வானில் பறந்து கொண்டிருக்கிறார். என் மதிப்பார்ந்த மகள் கௌசல்யா அவர்களுக்கு கவிஞர் சிகாமணி அவர்கள் பொன்னாடை போற்று கௌரவிப்பார்கள். அவருக்கு மலர் மாலை சூட என் துணைவியாரை அழைக்கிறேன். பெற்றவர் கௌசல்யா அவர்கள். அடுத்து நான் பெரிதும் மதிக்கும் ஒரு மனிதர். இந்த சமூகத்தில் பல கோடிகள் தனக்கு கிட்டிய போதும் அந்த கோடிகளை எல்லாம் துச்சமாக மதித்து மனித சேவைக்காக அள்ளி கொடுத்தவர். தனது வாழ்க்கையை சாதாரண ஹோட்டலில் சர்வர் வேலை செய்து கிடைக்கும் பணத்தில் உணவு உண்டு தனக்கு கிடைக்கும் நிதி பணத்தை முழுமையாக மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்த தியாகி. இவருக்கு அறிமுகமே தேவையில்லை, ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகம். இவரை பார்த்து ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என் தந்தையாக வந்து விடுங்கள் என் வீட்டுக்கு, உங்களை மட்டும் நான் பராமரிக்கிறேன் என்று. அதையும் வெறுத்தொதுக்கிய மிக மரியாதைக்குரியவர். நான் அறிமுகம் செய்யும் போதே கைத்தட்டலை கொடுத்து விட்டீர்கள் அவருக்கு. அவருக்கு பொன்னாடை போர்த்த திருக்குறிப்பு தொண்டநாயனார் சபையின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வருகிறார்கள். கௌரவிக்க எனது அருமை நண்பரும் நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரருமான திரு ராமசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் கிளைமேக்ஸ் இன்றைய விழாநாயகன் டாக்டர் நோவா அவர்கள். கடந்த ஆண்டு மூவருக்கு 2009, 2010, 2011 3 பேருக்கு மதுரா மாமனிதர் விருது வழங்கப்பட்டது. இவ்வருடம்
யாருக்கு வழங்கலாம் என்ற போது பொதுமக்களிடையேயும் அவரை பற்றிய செய்திகளை அறிந்தபோது அவரே அதற்கு பொருத்தமானவர் என்று எங்கள் கமிட்டி தெரிவு செய்தது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஜெயிலுக்குள் கைதியாக சென்றவர் அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் பேராசிரியராக இருந்தவர். பேராசிரியராக இருந்தபோது அவரும் சலமன் பாப்பே அவர்களும் ஒன்றாகவே பேராசிரியராக இருந்தபோது ஒரு கல்லூரி தொடர்பான ஒரு போராட்டத்தில் அவர்கள் உள்ளே சேர்ந்திருந்தது. போன இடத்தில் கைதிகளை பார்த்தபோது ஆஹா, ஒரு குற்றம் செய்தவர்களெல்லாம் இங்கே வந்து அவர்கள் மேலும் குற்றம் செய்வதற்கு தானே இங்கே உருவாக்கப்படுகிறார்கள் என்ற பயம் காரணமாக இவர்கள் இப்படியே இருந்தால் இந்த சமூகம் கெட்டுப்போவதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. சமூகத்தை காப்பாற்ற வேண்டுமானால், இவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் அவர்களை முதல் காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தமிழக முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு இவர் கடிதம் எழுத அவர் அது ஜியோ ஆகவே ஒரு சுற்றறிக்கையாகவே தமிழக ஜெயில்களுக்கு போட்டார். டாக்டர் நோவா அவர்கள் அங்கே வந்து அந்த குற்றவாளிகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க ஆணையிடுகிறேன் என்று அந்த ஆணையின் பேரில் அவரும் அவரது பேராசிரியர்கள் அவரது குழுவினர்கள் சென்று ஒவ்வொரு ஜெயிலிலும் இருக்கக்கூடிய கொடுமையான குற்றவாளிகள் வெளியே வந்தால் இன்னும் குற்றம் செய்யக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் இவர்களிடையே கல்வி பணியை கொண்டு போய் சேர்த்தவர் இவர். அந்த கல்வி பணியின் மூலமாக ஏறக்குறைய 8500க்கு மேற்பட்டவர்கள் குற்றவாளிகள் பட்டதாரிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் பட்டதாரி அல்ல, அவர்களில் சிலர் இன்று வக்கீலாக இருக்கிறார்கள், அவர்களில் சிலர் மருத்துவர்களாக இருக்கிறார்கள், அவர்களில் சிலர் இன்று இவரை போன்றே பாடங்கள் போதிக்கும் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சேவைக்கு சொந்தக்காரர்! அதனையும் தாண்டி சிறை கைதிகளுக்கு அவர் திருமணம் நடத்தி வைத்த கதைகளை ஒரு கதையை அவரே கூறட்டும் என்று விட்டுவிடுகிறேன். எத்தனை எத்தனை சோகங்களை போக்கியவர், எத்தனை எத்தனை குற்றவாளிகளின் வாழ்க்கை அஸ்தமித்து போகும் என்ற நிலையில் மிகப்பெரிய கொடூர குற்றவாளியாக சொல்லப்பட்ட ஆட்டோ சங்கரின் குழந்தைகள் அனாதையாக்கப்பட்ட போது திருவான்மியூர் தெருக்களில் அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த சமூகம் தள்ளிய போது அந்த குழந்தைகளை அழைத்து சென்று சேலத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து இன்று அந்த 2 சிறுவர்களும் இன்ஜினியர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ கதைகள் சொல்லலாம், நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால். இன்றைய கதாநாயகன் இந்த வருடத்தின் எங்கள் மதுரா மாமனிதர் விருதை பெறும் டாக்டர் நோவா அவர்களை கௌரவித்து பொன்னாடை போர்த்த எங்கள் நிறுவனத்தின் மூத்தவர் திரு கே.வி. நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கௌரவிக்க எங்கள் இயக்குநர்களில் ஒருவரான கே. செல்வராஜை அழைக்கிறேன். இப்பொழுது அவருக்கு விருது வழங்கும் நேரம். பத்திரிகையாளர்கள் செய்திகள் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய நேரம். அதனால் அவருக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. எங்கள் நிறுவனத்தை சார்ந்த அனைவரும் இவர்களுக்கு பின்னால் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எங்கள் நிறுவன ஊழியர்கள், இயக்குநர்கள், உங்கள் அனைவரின் கரகோஷத்தின் மத்தியில் இவரிடம் மதுரா மாமனிதர் விருது ரூபாய் 1,00,000 விருது டாக்டர் நோவா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. விழாவின் தலைவர், எல்லோருடைய பெருமதிப்புக்குரியவர் ஆயக்குடி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தனது தலைமை உரையை நிகழ்த்துவார். பகவான் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று இந்த மதுரா மாமனிதர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பேட்டினை இறைவனும் நமது மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய சகோதரர் வி.கே.டி. பாலன் ஐயா அவர்களும் வழங்கியுள்ளார்கள். அதுவும் பாலம் கல்யாண சுந்தர ஐயா பக்கத்தில்
அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. எங்கள் நெல்லை மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இவர்களெல்லாம். பாலனையா அவர்களுக்கு திருச்செந்தூர் பகுதி, ஐயா கல்யாணசுந்தர ஐயா அவர்கள் பல ஆண்டு காலம் ஸ்ரீ குமரகுருபரர் கல்லூரியிலே பேராசிரியராக நூலகத்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர். எங்களுக்கு அந்த காலம் தொட்டே அவருடன் நட்பு உறவு இருந்து வருகிறது. அவரும் எங்களை அழைத்து கௌரவித்து நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். முதலாக அவரை ஆய்க்குடிக்கு அழைத்து எங்கள் குழந்தைகளுடன் கலந்துரையாட செய்தபோது பல உண்மைகளை அறிந்து கொள்ள முடிந்தது. நமது PKT பாலன் ஐயா அவர்களும் தாயை பெரிதும் மதிப்பவர். அவருடைய தாய்க்கு 90 வயது ஆகிறது. தாயை குழந்தை போல் கவனித்து வருகிறார். ஏனென்றால் நான் அவர் வீட்டுக்கு சென்று அவரும் அவரது துணைவியாரும் அவர்களை கவனித்து வரும் பாங்கை பார்த்தேன். அதேபோல் கல்யாண சுந்தரையா குழந்தைகளே உரையாடுகையில் சொன்னார், நாங்கள் 5-6 குழந்தைகள் எங்கள் வீட்டில், நாங்கள் எல்லோரும் இரவு 9 மணி 9:30 மணிக்கு படுக்க சென்றவுடன் தாயார் அருகில் வந்து, தம்பி இன்னைக்கு என்ன நல்ல காரியம் பண்ணினேன் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி எதை பண்ணோம் அதை பண்ணோம். ஒரு பிளைண்ட் மேன் போனார், அவரை ரோட்டை கடந்து விட்டோம். ஒரு படிக்காதவர் ஒரு மணி ஆர்டர் அனுப்பணும்னு சொன்னார், அவருக்கு அந்த இதை நிரப்பி கொடுத்தோம். இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ததை சொல்லணும். அப்படி எதுவும் சொல்லலை, இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னாங்கன்னா ஒரு கட்டு புல்லை எடுத்து அந்த கன்றுக்குட்டிக்கு பசுக்கும் கொடுத்துட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அந்த தாயாருடைய அந்த வளர்ப்பு வந்து அவரை முழுக்க முழுக்க சமூக சேவையில் ஈடுபட செய்தது என்பதை மிகவும் வாஞ்சியோடு குழந்தைகளிடையே தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதனால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே நல்ல வராதும் தீய வராதும் அன்னை வளர்ப்பினிலே என்பது போன்ற ஒரு சிறந்த தாய்க்கு மகனாக பிறந்ததை அவர் பெருமையாக குழந்தைகளிடையே கூறிக்கொண்டிருந்தார். அப்புறம் எங்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் கல்யாண சுந்தர் சார் இருப்பார். எப்படி ராமன் இருக்கிறார் நினைத்தாலே அனுமன் அங்கே இருப்பாரோ, அதே போல் குழந்தைகள் என்றால் அவருக்கு அவ்வளோ தூரம் ஒரு அளவு கடந்த பிரியம், பாசம். ஸ்ரீவைகுண்டத்தில் ஆதித்தனார் ஐயா பிறந்த வீட்டில் அந்த நூலகத்தை சிறப்பாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் புயல் வெள்ளம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக ஓடோடி சென்று உதவுவது பழக்கம். இன்று விழா நாயகன் ஐயா பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு விழா நாயகனும் இருக்கிறார். அது 3 ஆண்டுகளாக விழாவுக்கு வராமல் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார் கூச்சம் காரணமாக. அவரை இன்று மேடையில் அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். ஸ்ரீகரன். PKT பாலன் ஐயாவோட புதல்வர். அவருடைய பிறந்த நாள் இன்று அக்டோபர் 22 அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுடைய தனது மகன் பிறந்த நாளை இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற தந்தையாரின் உயரிய நோக்கம் நினைத்து கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதராக இங்கே நம்முடைய நின்று கொண்டிருக்கிறார் பாலன் ஐயா அவர்கள். ஸ்ரீகரன் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார்.
அவர் அவர் கல்வி, அறிவு, திறமை, அழகு, துணிவு, வலிமை, வெற்றி, நோயின்மை, நீண்ட ஆயுள், நல்லூழ், பெருமை, புகழ், நன்மக்கள், நெல், பொன், தூய துறவு ஆகிய 16 பெற்று பெருவாழ் வாழ உங்கள் அனைவரது சார்பிலும் எங்கள் அமர் சேவா சங்கம் என் துணைவியார் நடத்தும் ஸ்ரீ சுப்பிரமணியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகியவற்றின் சார்பிலும் உளமாற வாழ்த்துகிறோம். அவரும் சிறந்த தொழிலதிபராக திகழ்ந்து தந்தை பெயரிலே விருதை உருவாக்குவார் என்று நான் திடமாக நம்புகிறேன். VKT பாலனையோடைய பிறந்தநாள் விழாவிலும் நாம் எல்லாரும் கலந்துக்கணும். ஐயா விருது பெற்ற பெரியவர். அவரை பற்றி நல்ல பல செய்திகளை VKT பாலனையா அவர்கள் வழங்கினார்கள். இதில் என்ன ஒரு உண்மை பலப்பட்டதுன்னா, ஜெயிலுக்கு போகிறதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு மூட்டாவில் போனிடும் ஐயா, மூட்டா போராட்டத்துலையா அந்த மதுரை யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்பப்போ நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க. நான் ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கல்லூரியில் படித்தவன். அந்த கல்லூரியில் VT ராஜன் என்று பேராசிரியர் இருந்தார். அவர் மூட்டாவிலே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். எங்கள் அருகிலுள்ள பராசக்தி கல்லூரி பெண்கள் கல்லூரி, அங்குள்ள ஆசிரியர் பெருமக்களும் மூட்டாவில் ரொம்ப தீவிரமாக உள்ளவங்க. அதனால் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள்ங்கிறது ரொம்ப அவசியம். கஷ்டம் வந்தால் தான் நமக்கு மற்றவங்களுடைய கஷ்டங்கள் புரியும். இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த ரம்ஜான் நோன்பை பற்றி கூறும்போது சொல்லுவார்கள், பசி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும், அதற்குத்தான் பகல் முழுவதும் நோன்பு இருக்கிறோம் என்று. அதனால் இந்த விருது வழங்கும் நேரத்தில் நம்ம மூட்டாக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஐயா செய்யும் பணிகளை இங்கே அருகில் ஸ்ரீபெரும்புதூர் பழனிசாமி தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பழனிசாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீபெரும்புதூரிலே பழனிசாமி என்ற சகோதரர், அவர் சீடு என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் ஐயா மாதிரி ஆயுள் கைதிகளுடைய சிறைக்கு சென்று அவருடைய பேட்டி கண்டு அவருடைய குழந்தைகளை எடுத்து, அவருடைய ஆதி தெலுங்கா குழந்தைகளையும் எடுத்து அந்த நிறுவனத்தை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வருகிறார். கனரா பேங்கில் பணிபுரிந்து வந்தார் அவர். இப்பொழுது சமீபத்தில் ராஜா என்ற சகோதரர், அவர் MSW, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. MSW படித்து முடித்துவிட்டு முழுக்க முழுக்க ஐயா அவர்கள் செய்வது போல பணிகளை செய்யணும்னு ரொம்ப துடிப்போடு இருக்கார். அவருடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கே, கல்லூரியோட ப்ராஜெக்ட் ஒர்க்கே அதுதான். அவரும் பல ஜெயில்களுக்கு சென்று அங்குள்ள சிறை கைதிகளை சந்தித்து அந்த பணிகளை எல்லாம் எப்படி மேற்கொள்வது என்று சிந்தித்து வருகிறார். விரைவில் உங்களை சந்திக்க வருவார் ஐயா. உங்களுக்கு வாரிசுகள் இருக்கிறார்கள், நீங்கள் கவலையப்பட வேண்டாம், இந்த பணி தொடரும் கண்டிப்பாக. இப்பொழுது சமீபத்தில் VKT பாலன் ஐயா அவர்கள் ஜூனியர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் திருநெல்வேலி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த பொழுது அந்த சகோதரர் ராஜா அவர்களையும் அவரை சென்று சந்தித்தார். இதுபோன்று செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம். சமூக சேவை என்பது இந்த இதில் 2வது மதுரா மாமனிதர் விருது பெற்ற 2வது அன்பர் நம்ம ஸ்ரீமாதா ட்ரஸ்ட் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். அவரும் இந்த கேன்சர் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அவர்களை தங்க வைத்து உணவு வழங்கும் ஒரு பேர் இயக்கத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை. சகோதரி கௌசல்யா, இந்த மல்லிகாவுக்கும் கௌசல்யாவுக்கும் ஒரு மல்லிகா தானே உன் பேர் மல்லிகா தானே? ஷாமலாவா? ஷாமலாவும் கௌசல்யாவும் ஒரு ஒற்றுமை எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கௌசல்யா சிரித்த முகத்தோடு இந்த பேரிடரை
இந்த பேரிடருக்கே இடர் கொடுத்து ஒதுங்க வைத்து விட்டார் என்று தான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பணிகளை செய்து வருகிறார். இந்த மதுரை மாமனிதர் விருது மிக பிரபல்யமான விருது. எளிமையாக இனிமையாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பேருவகை அடைகிறேன். எனக்கு கூட பாலனையாட்ட இந்த நிகழ்ச்சியை மதுரையிலே இருந்தால் தேவையில்லைன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், இங்கே ப்ரெஸ் கவரேஜ் நல்லாயிருக்கும், ப்ரெஸ் கிளப்பில் வச்சு நடக்கிறது, எல்லோரும் வருவாங்க, ஐயா அவர்களுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு உடல்நலம் சரியில்லைனால வர முடியாதுங்கிற ஐயப்பாடு இருந்தது. ஐயா அவர்கள் ஃப்ளைட்டில் கூட டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். அதனால் எனக்கு அந்த காலையில் பவர் கிளியர் பண்ணால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் விடாமல் வியர்த்து கொண்டே இருக்கிறதுனால நான் காலை கணக்கெல்லாம் முடிக்காமல் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதை பண்ணால் போகிறேன்னு நான் படுத்துட்டே ஊர்லேருந்து வந்தேன். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடிஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் என்னுடன் எங்களுடைய பணியாளர்கள் ஆறுமுகம் வந்திருக்கிறார், மாடசாமி வந்திருக்கிறார், ஐயப்பன் வந்திருக்கிறார், என்னுடைய துணைவியார் வரதா இருந்து அவங்களால வர இயலவில்லை இந்த குரு இருந்ததுனால. இந்த நிகழ்வு வருடந்தோறும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த நம்முடைய ஸ்ரீகரன் விகேடி பாலன் ஐயா குடும்பம் எல்லா நலங்களும் பெற வேண்டும். ஐயா மதுரை பெரியவர் இன்னும் பல காலம் வாழ்ந்து இந்த நல்ல காரியத்துக்கு பலரையும் தூண்டச் செய்து எல்லோரும் இந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு வழிநடத்துனராக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லோரும் எல்லா நலங்களும் பெற ஆண்டவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எல்லோரும் அமர்சேவ சங்கத்திற்கு வருமாறு அழைப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பெருமதிப்புக்குரிய பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்த்து கூறுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். பேச்சாளன் அல்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பாலன் ஐயா அவர்கள் இங்கே அவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பெரிய விருது கொடுத்தாங்க, யாருமே கொடுக்காத ஒரு விருது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தான் என்னுடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர். இதை நான் ரொம்ப பெருமையாக புகழ் வாய்ந்த, சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறையுள்ள, பணம் எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, அதை சமூகத்திற்கு பயன்படும்படியாக செலவழிக்குபவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான். அதில் தலை சிறந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட சாதாரண ஒரு நடைபாதையில் வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு ஒரு உன்னதமான ஒரு நிலையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் என்ற கௌரவம் கிடைத்ததுக்காக முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தலைமை தாங்கிற ராமகிருஷ்ணன் அவர்கள், அவங்கெல்லாம் எங்களை மாதிரி உள்ளவர்கள்லாம் குரு மாதிரி. எந்த இடத்துக்குமே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு சேவை செய்ய முடியும் அப்படின்னா, நீங்களாம் எங்கேனாமோ ஓடி ஆடி போகிறீங்க வாரீங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ சேவை செய்ய முடியும் என்று மனசாட்சியை ஒவ்வொருத்தருக்கும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர், ஒரு மகான் மாதிரி. அவர்கள்லாம் சேவை செய்கிற எல்லாருக்கும் ஒரு குரு மாதிரி. அது மாதிரி இன்னைக்கு சிறப்பு இங்கே விருது பெற்ற அவங்க அந்த குறிப்புகளை எல்லாம் படித்து பார்த்த உடனே எனக்கு பிரமிப்பாக இருந்தது. குற்றவாளிகள் மேலும் மேலும் குற்றவாளிகள் ஆகாமல் குற்றவாளிகளை திருத்த வேண்டியது தான் சமுதாயத்தினுடைய கடமை. அந்த கடமையை ஒரு தனி மனிதராக மிக அற்புதமாக இதை செய்துக்கிட்டு வராங்க. அது மாதிரி அவங்களுக்கு அந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்காக அவங்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய அங்கம் என்பது இல்லாமல் அவர்கள் சமுதாயத்தில் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சாரார் அப்படிங்கிற முறையில்
அந்த அம்மா மிகப்பெரிய சேவை செய்துக்கிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து இப்போ என்னை பொறுத்தளவுலாம் வந்து நான் பெருசாக சேவை செய்தேன்னு வந்து இது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 14 வயசில் பாலத்தை ஆரம்பித்து அந்த கிராமத்து குழந்தைகளை பூரா படிக்க வச்சோன்னா அது பெரிய சேவைங்க இல்லை. எங்கள் அப்பா பெரிய அந்த ஊர் பண்ணையார், நிறைய கையில் காசு இருந்தது. அதை வச்சு வந்து எல்லா பிள்ளைகளையும் வந்து படிக்க வச்சோம். அதில் கூட சேவையினுடைய தொடக்கமே, என்னுடைய சேவையினுடைய தொடக்கமே முழுக்க முழுக்க வந்து சுயநலத்தினுடைய அடிப்படையில் தான். எங்கள் ஊரில் வந்து பஸ்ஸு கிடையாது, ரோடு கிடையாது, படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரமே கிடையாது. 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டரு வந்து தன்னந்தனியாக நடந்து போய் தன்னந்தனியாக திரும்ப வரணும். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும். அப்போ தான் எனக்கு யோசனை தோணுச்சு, எல்லா பிள்ளைகளும் வந்து படித்தா எல்லா பிள்ளைகளும் கூட ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு போகலாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்பட்டு, அம்மா பாட்டியெல்லாம் நிறைய பணம் கொடுக்காங்க, ஏன் எல்லா பிள்ளைகளையும் வந்து நம்மளே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கூட எல்லா பிள்ளைகளும் வந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு என்னுடைய சொந்த சந்தோஷத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த சேவையை வந்து தொடங்குச்சு. அதுக்கப்புறம் கல்லூரியில் பேராசிரியர்னா 20,000 ரூபா சம்பளம், 5 மாதம் ஆனால் 1 லட்ச ரூபா வந்து நமக்கு காசு கிடைக்கும். அமெரிக்காவிலேருந்து ஒரு பட்டமும் விருதும் வந்து கோடிக்கணக்கில் வந்து கொடுத்தாங்க. பணத்தை வந்து கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த கையால் வாங்கி இந்த கையால் கொடுக்கல, அது என்ன ஒரு பெரிய சேவை. இந்த மாதிரி வந்து சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதை மிகச்சிறந்த முறையில் செய்யக்கூடிய இவர்கள் தான் சமுதாயத்துக்கு வந்து ஒரு முன்னோடிகள். இந்த மன்றம் வந்து SRM பல்கலைக்கழகத்திலேருந்து இலவசமாக கட்டி கொடுத்துருக்கறதுனால அண்மையில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் நன்றியோடு சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய பால நிறுவனத்துக்கு வந்து இது 60வது ஆண்டு, பொன்விழா ஆண்டு, வைர விழா ஆண்டு. என்னுடைய 14வது வயதில் 14 வயசு 2 மாதத்தில் வந்து தொடங்கினேன். அப்போ வந்து இந்த வைர விழாவை வந்து இது இந்த ஆண்டு கொண்டாடணுங்கிறது என்னுடைய விருப்பம். கலாம் ஐயா கூட வாரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது பாலையாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கி தான் வந்து நடக்கப்போகுது. அதாவது ஜனவரி 26ஆம் தேதி அதில் நடத்தணும் அப்படின்னு வந்து தீர்மானம் பண்ணியிருக்கேன். அப்போ எப்போதுமே இந்த 60 ஆண்டு காலமாக ஆண்டு விழான்னா யாராவது ஒருத்தர்கிட்ட போய், ஐயா நீங்கள் புகைப்படத்துக்கு பொறுப்பேற்றுக்கிடுங்க, நீங்கள் வந்து அழைப்புகள் பொறுப்பேற்றுக்கிடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையும் கேட்போ எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவாங்க. இதுவரை வந்து ஒரு பைசா கூட விழாவுக்காக செலவழித்தது கிடையாது. அப்போ வந்து SRM பல்கலைக்கழக அவருக்கு பாரிவேந்தர்கிட்ட வந்து போய், ஐயா வைர விழா வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு வச்சுருக்கேன், கலாம் ஐயாலாம் வராங்க, நீங்கள் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு வந்து கேட்டேன். அவர் உடனே வந்து, நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிட முடியாது, நான் பொறுப்பேற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னாரு. அந்த ஒன்று கூட்டி என்னை அழைச்சிக்கிட்டு போனவர் கூட ஒரு மாதிரி வந்து இருந்தது. அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அவர் திடீர்னு இப்படி சொன்ன உடனே எனக்கு அவர் திகைப்பாக இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லார், இன்னும் என்கிட்ட போய் நீங்கள் வந்து ஏதாவது புகைப்படத்துக்கு இது பண்ணுங்க, வந்து ஏதாவது இது அழைப்புகளுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பாலத்தினுடைய வந்து வைர விழாவை என்னென்ன செலவு இருக்கோ முழுவதும் நானே ஏற்றுக்கிடுவேன். SRM பல்கலைக்கழகம் பாலத்தினுடைய வைர விழாவை சிறப்பாக வந்து நடத்துங்க, என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. அது எத்தனை ஆயிரமோ, எத்தனை லட்சமோ, எத்தனை கோடியோ, நான் வந்து அதை செய்து முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட அந்த பேரு கேட்டால ஒரு மாபெரும் வெள்ளல் கட்டின இந்த மண்டபத்தில் வந்து மனிதனேமே வந்து உருவான, அன்பே உருவான, பண்பே உருவான பாலையா அந்த பாலன் அவர்கள் வந்து மிகச்சிறந்த மனிதருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. இதை நான் ஒரு பார்வையாளனாக இது பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஆனால் அவங்க வந்து என்ன மேடையில் வந்து குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் தான் வந்து சொல்லியாச்சு. அந்த முறையில் மேடையில் வந்து ஏற்றிட்டாங்க. ஆனால் இது ஒரு நிருபர்கள் அடங்கிய ஒரு சபை அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வேண்டுகோளாக வச்சுட்டு
விடைபெற விரும்புகிறேன். அதாவது வந்து அரசாங்கத்துக்கு நான் ஒரு திட்டம் வந்து கொடுத்துருக்கேன். ஆசியாவிலேயே சிறந்த முன்மாதிரியான தமிழில் ஒரு டிஜிட்டல் நூலகத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நூலகம் வந்து இந்தியாவில் வந்து எங்கேயுமே வந்து கிடையாது. இப்போ என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, என்சைக்ளோபீடியா அமெரிக்கா எல்லாம் கலைக்களஞ்சியம் வந்து இந்தியாவில் வந்து முதல்ல வந்து அவினாஷலிங்கம் செட்டியார் தலைமையில் தமிழில் தான் வந்து உருவாச்சு. அந்த கலைக்களஞ்சியம் வந்து தேசிய மொழிங்கிற இந்தியில் கூட பின்னால் தான் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வங்காளத்துல எல்லாம் வந்தது. அதை மாதிரி வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத மிகச்சிறப்பான வந்து ஒரு நூலகம். எல்லா நூலகமும் அதை சுற்றியுள்ள மனிதர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அண்ணா நூற்றாண்டு நூலகம்னாலும் கன்னிமரனாலும் தமிழ்நாட்டில் உள்ள 4000 நூலகங்களும் இது ஒன்று மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள மக்கள் வந்து பயன்படுத்த முடியும். தமிழுக்கு வந்து சர்வதேச அந்தஸ்து, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னா எது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னா அந்த மொழியில் உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் எந்த மொழியில் தெரிஞ்சுக்கிட முடியுமோ அந்த மொழி சர்வதேச மொழி அப்படின்னு இது சட்ட விதிகளின்படி இருக்குது. அப்போ தமிழில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட முடியுமான ஒரு அமைப்பு இருக்குமானா அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜுங்கிற அந்தஸ்து வந்து கிடைக்கும். இதெல்லாம் சொன்னது வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். அவர் தான் இந்த விஷயங்களை பூரா வந்து சொல்லி இதை ஏற்படுத்துங்க, யாராவது ஒரு அரசாங்கமோ அல்லது வந்து ஒரு தொழிலதிபரோ நிறுவனங்களோ ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சொன்னார். சொல்லிட்டு போயிட்டார். அப்போ யாராவது வந்து அதுக்கு ஒரு முயற்சி பண்ணால் தானே நடக்கும். அப்படிங்கிற முறையில் நான் அரசாங்க அதிகாரிகள் எல்லாரையும் வந்து அமைச்சர்கள், நிதி அமைச்சர், தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், அந்த அதிகாரிகள், செயலாளர்கள், இயக்குநர்கள் எல்லாரையும் பார்த்து பேசி கடைசியில் வந்து கொள்கை அளவில் வந்து அரசாங்கம் ஒப்புக்கொண்டு சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான வந்து உத்தரவு கூட போட்டு அதை வந்து இன்னும் தொடங்காமலே வந்து இருக்குது. இது விஷயமா வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு வழி தெரியல. எத்தனையோ கடிதங்கள் போட்டாச்சு வந்து அந்த சந்திப்பை வந்து நடைபெறுவதா இல்லை. இதுக்கிடையில் 3 மிகச்சிறந்த தமிழர்கள் இந்த திட்டத்திற்கு முழுமையான ஆதரவு கொடுக்க முன் வந்திருக்காங்க. ஒன்று வந்து HCLோட வந்து தலைவர் இது சிவநாடர், உலகத்தின் 100 பணக்காரர்கள் ஒருத்தராகவும் இந்தியாவின் 10 பணக்காரர்கள் ஒருத்தராகவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அவர் இந்த திட்டத்திற்கு உதவ தயாராக இருக்கார். இன்னொருத்தர் வந்து சோமசேகர், பில்கேட்ஸ் என்ற மைக்ரோசாஃப்டினுடைய 2வது நிலையில் இருக்கக்கூடியவர். கோடிக்கணக்கான படம் 1 லட்சம் கோடிக்கு மேலே மைக்ரோசாஃப்டில் வந்து கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. இது அருமையான திட்டையே வந்து நான் எங்கள் கம்பெனியே அந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்குது. அதை முழுமையாக இலவசமாக நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு அவரை சந்தித்து நான் வந்து பேசினேன். இப்போ சமீப காலத்தில் வந்து ஒபாமாவினுடைய வந்து கிழக்காசிய நாடுகளுடைய பொருளாதார ஆலோசகர் பாலசுந்தரம் அவர்களையும் வந்து சந்தித்து பேசினேன். அவங்களும் வந்து இது அருமையான திட்டம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் முதல்வர்கிட்ட நேரடியாக வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிடுவாங்க. அதற்கான வழி என்னன்னு தெரியல. யாராவது இது சம்மந்தமாக அந்த ஆலோசனை எனக்கு சொல்லணும்னு வந்து கேட்டுக்கிட்டு இப்படி மிகச்சிறந்த அந்த மேடையிலும் எதிராகவும் உள்ள மிகச்சிறந்த மனிதர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த பாலனையா அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கௌசல்யா அவர்கள் இப்பொழுது வாழ்த்து கூறுவார்கள். முதல்ல வந்து நான் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மதுரா மாமணி விருது அவார்டுக்கு அப்புறமேட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு ஐயா வந்து எனக்கு கொடுக்கலே சொன்னார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய நிறுவனத்துலேயும் நிறைய விஷயங்களை வந்து புதுசான சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும். நாங்கள் இப்போ நிறைய வந்து மாற்றங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் எங்களுடைய அலுவலகத்தில். ஏன்னா நிறைய பெண்கள் HIV பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கை முன்னேறத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரியான மாற்றங்களை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அது வந்து இந்த
இந்த அவார்டுக்கு அப்புறம் நடந்த என்னோட மாற்றங்கள் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு வந்து உதவிகளும் செய்ய முன் வந்தாங்க. அதில் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து எங்களுக்கு ஹெச்ஐவி அப்படின்னாவே வந்து நிறைய ஒதுக்க வைக்கிறதும் புறக்கணிக்கிறதும் இருக்குது. அதில் எங்களுக்கு ஆஃபீஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தது. இப்போது எங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க சென்னையில். அதில் வந்து நாங்கள் இந்த ஜனவரி மாதம் அதில் இப்போ ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் ஜனவரி மாதம் வந்து நாங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போய் சேர்ந்துருவோம். மற்ற இடங்கள்லையும் வந்து நிறையா இதை காமிச்சு அரசாங்கத்துலேயும் மற்ற இடங்கள்லையும் நாங்கள் வந்து கேட்டுட்ருக்கோம். ஏன்னா எங்களுடைய இந்த நிறுவனம் வந்து 16 மாநிலங்களில் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்குள்ள முடிஞ்ச விஷயங்களை அவங்க மற்றவங்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நான் மாத்திரம் ஒரு ஆள் மட்டும் இல்லை, இதில் நிறைய ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களும் சேர்ந்து தான் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை மாதிரி வந்து எனக்கு முன்னாடி 2 பேர் வந்து அவார்டு வாங்கின 2 பேர்த்துக்கும் எனக்கும் வந்து பார்த்தோன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நான் இந்த பாதிப்புக்குள்ளானதுனால, அதே மாதிரி ஐயாவும் பாதிப்புக்குள்ளானதுனால இப்போ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுக்காக, நம்ம நாட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து மற்றவங்களை மாற்றணும், மற்றவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்ரங்களை மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஐயா வந்து சேவை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த சேவைகளுக்கும் என்னோட சேவைகளுக்கும் ஆக்சுவலாக வந்து பொருத்தமே இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து நிறைய இந்த சேவைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு நீங்களும் கற்றுக் கொடுக்கணும், நிறைய பேர்த்துக்கு வந்து போய் சேரணும் இந்த சேவைகள். அதே மாதிரி வந்து பாலன் ஐயாவோட வீட்டில் இருந்து எப்போ கேட்டானாலும் எங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கும். ஐயா சொன்ன மாதிரி, எனக்கு முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி எப்போ என்ன விஷயங்கள் கேட்டானாலும் இல்லை அப்படின்னு இருக்காது. அது மாதிரி அவருடைய நிறுவனங்களும் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக செய்யறதுக்கு உண்டான லாபங்களும், அதே நேரத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மூலமாக வந்து அதோடைய சேவைகள் வந்து அவங்க செய்யறதுக்கு உண்டான இதுவும் வந்து கிடைக்கணும். அப்போ தான் எங்களை மாதிரியான நிறுவனங்கள் வந்து சேவைகள் செய்யறதுக்கு உண்டான வழிகள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்தது. இனிய விழாவினுடைய தலைவர், என்னுடைய சீனியராக இருந்து சிறப்பான விருதை பெற்றிருக்கின்ற ஆயர்குடியார் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, இதற்கு முன்பு இந்த விருதை பெற்று வீரமங்கையாக எய்ட்ஸ் நோயாளிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கௌசல்யா அவர்களே, அதற்கும் பிறகு ஐயா ரஜினியினுடைய அப்பாவாக என்னிடத்தில் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்து வைத்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கல்யாண சுந்தரன் ஐயா அவர்களே, மற்றும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உறவினர்களே, சுற்றத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா பாலன் அவர்கள் என்னுடைய பணியை எப்படியோ கேள்விப்பட்டு எனக்கு இந்த விருதை இந்த ஆண்டு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அதற்கு தகுதியானவனா என்று கூட நான் எண்ணி பார்த்தேன். ஒரு மிகச்சிறந்த விருதை, அதுவும் சென்னையிலே, நான் மதுரையைச் சேர்ந்தவன், சென்னையிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்து மதுரையிலிருந்து என்னை அழைத்து இந்த விருதை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஐயா பாலன் அவர்கள் ஏழ்மையிலே வாழ்ந்தவர்கள். ஐயா பாலன் அவர்கள் ஊரை விட்டு ஓடி வந்து சென்னைக்கு வித்தவுட் டிக்கெட்டில் சென்னைக்கு வந்து
சென்னையில் ஒருவேளை உணவுக்காக இதே சென்னையில் அலைந்து திரிந்து எக்மோரில் படுத்திருக்கும் போது ஒரு போலீஸ்காரன் வந்து விரட்டி அடித்து உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டதற்கு அவர் பாலன் என்று சொல்லியிருக்கிறார். மறுபடியும் அந்த போலீஸ்காரன் அவரை அடிக்க, என் பேரையா கேட்டேன், ஓம் பேரை சொல்லப்பா அப்படின்னு சொல்லி அவரை அடிக்க, அவர் அந்த அடிபட்டு மறுபடியும் நம்ம எங்கே கொண்டு போய் விடுவானோ என்று எண்ணி ஓடி சென்ற அருமை என்னுடைய மாமனிதனுக்கும் மாமனிதனாக வீற்றிருக்கக்கூடிய அருமையான பாலன் ஐயா அவர்களே. அவர்கள் மிக ஒரு கஷ்டமான வறுமையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் என்ற ஒரு காரணத்தினாலோ என்னவோ, நான் குடிசையிலே வாழ்ந்தவன், குடிசையிலே பிறந்தவன், ஏதோ மிக கஷ்டப்பட்டு படித்து தேறி வந்தவன், ஏழ்மையை சந்தித்தவன். ஒருவேளை பின்னாலே கல்லூரி பேராசிரியனாக ஏதோ செய்திருக்கிறேன் என்ற காரணத்துக்காக நீங்கள் பாராட்டினாலும் அந்த வறுமையை பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர நான் அதிகமாக ஒன்று உங்களிடத்தில் சொல்ல வேண்டியதில்லை. காரணம், நீங்கள் சென்னையிலே ஓடி வந்தீர்கள், நான் மதுரைக்கு வந்தேன், மதுரையிலே ஒரு பேராசிரியராக இருந்து பணியாற்றினேன். நீங்கள் உங்களை நான் யாராக பார்க்கிறேன் என்றால், மகாத்மா காந்தி ஒரு சாதாரண கரம்சந்த் காந்தியாக இருந்தபோது அவருக்கு ஒரு புத்தகம் கிடைத்தது. அது அன்டு த லாஸ்ட் என்று பெயர். அது ஜான் மில்டன் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற தலைப்பு அது. அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் காந்தி மகாத்மா ஆனார். ஆகவே நீங்கள் மகாத்மா, எங்களை போன்றவர்களை, ஐயா அவர்களை அருமை சகோதரி கௌசல்யா அவர்களை தேர்ந்தெடுத்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவன் சொன்னானே, அந்த அளவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். நான் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்திலே தான் சிறைக்குள் செல்ல நேர்ந்தது. ஐயா சொன்ன மாதிரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு எம்டி, அதாவது அந்த மூட்டா என்று சொல்வார்களே, அதன் காரணமாக போராட்டத்திலே சிறை சென்றேன். மதுரையிலே சிறை சென்றேன். மதுரையிலே தான் இருந்தேன். 15 நாட்கள் காவல். சிறையில் இருந்தபோது தான் நான் இந்த சிறைச்சாலையை சுற்றி பார்க்க நேர்ந்தது. சிறைக்குள் வருகிறவன் சாதாரணமாக செயினை அத்தவன், இந்த சைக்கிள் திருடவன் ஜெயிலுக்கு வரான். மிகப்பெரிய கொள்ளக்காரனும் ஜெயிலில் இருக்கிறான். ஒரு ஜெயிலில் வந்து 2500 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த புழல் செயலில் 4500 பேர் இருக்கிறார்கள். குற்றங்கள் மீதியாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏராளமான பேர் ஜெயிலுக்கு வருகிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் இந்த சிறையை உள்ளே பார்த்தபோது மிகப்பெரிய தாதாக்கள், அவன் இவங்களெல்லாம் கூடி உட்கார வச்சுக்கிட்டு 2 தடவை குளிக்கலாம் ஜெயிலில், நல்ல சாப்பாடு மட்டும் ஒத்துக்கிட்டுனா அப்படியே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பேசுகிறான் என்று பார்த்தேன். அவன் அந்த தாதா எங்கே கள்ள நோட்டு அடிக்கலாம், 100 ரூபாய் நோட்டை எங்கே அடிக்கலாம், அல்லது 5 ரூபாய் காயின்ஸ் எங்கே தயார் பண்ணலாம், எங்கே தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளை எப்படி கடத்துவது, பள்ளிக்கூடத்திலிருந்து எங்கே விற்பது, அது மாத்திரமல்ல பேங்கை எப்படி கொள்ளையடிப்பதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நான் காதால் கேட்டேன். என்னப்பா இது, இவ்வளவு பெரிய திட்டங்களெல்லாம் போட்டுக்கொண்டு வரும்போது ஒரு சிறைச்சாலைக்கு ஒரு செயினை அத்திட்டு தெரியாமல் உள்ள வந்தவன் திரும்ப போகும்போது மிகப்பெரிய திருடனாக மாறுவதற்கு இங்கே கிளாஸ் நடக்குதப்பா என்று நினைத்த உடனே என் மனம் கொதித்தது. 15 நாட்கள் தான் சிறையில் இருந்தோம். இந்த பாப்பையா இருக்கார் பாருங்க, அந்த மாதிரி ஆட்களெல்லாம் சேர்ந்து பட்டிமன்றங்கள் அது இது நடத்தினோம். இருந்தாலும் இந்த வேதனையில் என் மகன் என்னுடைய மனைவி என் மகன்கிட்ட கொடுத்து இந்த சாரன் லுங்கி இந்த ஷேவிங் செட் எல்லாம் கொடுத்து விட்டான். அவன் அதை கொண்டான். ஜெயிலுக்குள்ளே வந்து கொடுத்தோன்னே எனக்கு, அவன் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஜெயிலுக்குள்ளே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அழுகையா வந்துட்டு, அப்போ தான் நான் நினச்சேன், அப்போது சிறைச்சாலையிலே தண்டனை பெற்றவன் உள்ளே இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள்? இந்த குற்றங்களை அதிகமாக அவன் மீது சுமத்துவதின் காரணமாகத்தான் அவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி ஆகிறான் என்று எண்ணினேன்.
வெளிநாடுகளில் கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் பேர் அதுக்கு. அது கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன், உள்ளே வந்தவன் கரெக்ஷன் ஆகி வெளியே வரணும். இங்கே அது இல்லை. ஆகவேதான் இந்த செய்தியை அப்பொழுது முதலாவதாக பொறுப்பேற்றுக் கொண்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதினேன். எம்ஜிஆர் நான் அறிந்த மட்டில் சரியான முடிவு எடுப்பவர். ஆகவே அவர் ஒரு முடிவெடுத்தார். என்ன செய்வது என்று கேட்டார். நான் எழுதினேன், இந்த சிறையில் இருக்கிறவர்களை கொஞ்சமாவது பிரித்து அவர்களுக்கு கல்வி அறிவை போதித்து நல்ல மாறல் கொடுத்து அவர்களை வாழ வைக்கலாம் என்று எழுதினேன். அதன்படியே அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். அந்த ஜீவோ என்னிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறீர்கள். ஆகவே நான் அதை இப்பொழுது சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இதை என்னுடைய சார்பாக பாபு அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அது ஜிஓ நம்பர் 1244 டேட்டட் 19/4/1982. 79 தொடங்கிய கரஸ்பாண்டன்ஸ் 89 அந்த ஜிஓ கிடைச்சது. இந்த ஜிஓ கிடைத்த பிறகு எனக்கு கொஞ்சம் மரியாதை மதிப்பு, சிறைச்சாலைக்குள்ள செல்வதும் சிறையில் இருக்கிற கைதிகளை பார்ப்பதும் அவர்களோடு பேசுவதும், என்னுடைய பேராசிரியர் குழுவாக இங்கிலீஷ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்ஸ் இந்த சப்ஜெக்ட் தான் உள்ள சொல்லிக் கொடுக்க முடியும். ஆகவே அவர்களுக்கு சிலேட்டு குச்சி கொடுத்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்து அவர்களை நாங்கள் ஓரளவு கல்வி கொடுக்க அவர்களுக்காக முயற்சி பண்ணினோம். கல்வி கொடுத்தோம். அவர்கள் அதில் நன்றாக படித்தார்கள். காந்தியன் தாட்டை உள்ள சொல்லிக் கொடுத்தோம். 100க்கு 100 விழுக்காடு தேர்வு பெற்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் எப்படியாவது வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்களுக்கு என்ன செய்வது என்று அறிந்து அவர்களுடைய மிகப்பெரிய தீவிரவாதிகள், பத்திரிகையில் பார்க்கிற மாவோயிஸ்ட், பெரிய நக்சல்பாரி, நக்சலைட், இதெல்லாம் பத்திரிகையில் வர செய்தி. ஆனால் உள்ள அவன் மிக அருமையானவன். நான் சந்திக்கிறேன். அவர்களை பார்க்கும்போது அவர்கள் நல்லவர்களாக, அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்ட காரணத்தினாலே அவன் இந்த உலகத்திலே வாழவே தகுதியற்றவன் என்றால் நம்மில் பல பேர் இங்கே வாழ முடியாதல்லவா? அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருந்தா எங்க படிக்குது அப்படிங்கிறது இவன்கிட்ட கேட்டுக்கிடுவோம். அந்த பிள்ளை மேல உயிரே வச்சிருப்பான். தன்னுடைய மனைவியை சந்தேகத்தின் மேல கொண்டிருப்பான். அவன் அந்த சமுதாயம் ஒதுக்கி இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்க போறேன். அந்த பிள்ளைய அந்த கிளாஸ்ல இருந்து தனியாக உட்கார வச்சிருந்துச்சு. என்னம்மா அந்த பிள்ளைய தனியாக உட்கார வச்சுருந்தேன். இல்லை இவங்க அப்பா பெரிய கொலைகாரன், அவங்க அம்மாவே சந்தேகப்பட்டு கொண்டுட்டான், இங்கே வேண்டாம் சார், இந்த ஸ்கூலில் வைக்க முடியாது சார், இது ஒரு பெரிய ஸ்கூல் சார், பெரிய டாக்டர் விட்டு பிள்ளைங்க, இன்ஜினியர் விட்டு பிள்ளைகள்லாம் படிக்க சார், இந்த பிள்ளைய வேணா கூட்டு போங்க சார். அப்போ நான் சொன்னேன், நான் இந்த சிறைச்சாலையில் அவர்களை போய் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இந்த மாதிரி இந்த பிள்ளை இந்த கிளாஸ் ரூம்லேருந்து தனியாக வச்சுருக்கீங்க பாருங்க, அவன் நினைச்சாலே வேதனைப்படுவாம்மா. நான் தான் இந்த பிள்ளைய பார்க்க வந்தேன். இல்லை அது பெரிய டீச்சர்கிட்ட போய், பெரிய டீச்சர்னா ஹெட்மிஸ்டர்ஸ், அங்கே போய் அந்த மாட்ட வாதேன். நோ 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 நோ, பிள்ளைய வேணா கூட்டு போங்க சார், எனக்கு அதை பற்றி தெரியாது சார், இது பெரிய பிள்ளை வீட்டு பிள்ளைகள் படிக்கிற இடம், அவன் வந்தான்னா திடீர்னு ஏதாவது செஞ்சிடும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. உடனே அந்த அப்ளிகேஷன் எடுங்கம்மான்னு கேட்டு அந்த அப்ளிகேஷனை வாங்கி அவன் அந்த அப்ளிகேஷனை கீழே மூக்கன்னு போட்டிருந்தான் அவன் பேரை. நான் அடிச்சுட்டு என் பேரை போட்டேன். நான் தாம்மா கார்டியன், இந்த பிள்ளைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வேணுமா, இதுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோ சீருடைகளோ எது வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன், எனக்கு அனுப்புங்கம்மா, அவன் இனி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பெரிய கொள்ளைக்காரன் தான். இப்படி சொல்லி விட்டோம்னா மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போகும்போது, வழக்கமாக போகும்போது அவன் என்கிட்ட கேட்டுட்டு, ஐயா பிள்ளைய பார்த்துட்டீங்க, ஐயா பிள்ளை, இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில். ஐயா பிள்ளைய பார்த்துட்டீங்க, பிள்ளைய பார்த்துட்டீங்களா, பிள்ளை மேலே பாசம் யாருக்கு இருக்கும்? ஒரு நாய் குட்டி போட்ட கூட போய் சட்டுன்னு தூக்க முடியாது. ஆகவே அந்த பாசத்தை நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இவர்களை மாற்றி வருகிறோம். இதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. ஒரு 6 மாவோயிஸ்ட் உள்ள நுழைஞ்சிட்டான, டெல்லிக்குள்ள நுழைஞ்சிட்டான 6000 போலீஸார் தேவைப்படுகிறது இந்த நாட்டில். இப்போ 6000 போலீஸ்கார் வேண்டி இருக்கு டெல்லியில. அன்னைக்கு சிதம்பரம் சொன்னார், 6000 போலீஸ்கார், 6 மாவோயிஸ்ட் உள்ள வந்துட்டான். என்கிட்ட சொல்லுங்க, நான் மாத்துறேன். பத்திரிகை ஆசிரியர் குறிச்சுக்கிடுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் மாத்துறேன். மாத்துறதுக்கு வழி இருக்கிறது, அதுல உண்மை இருக்கிறது. ஆகவே அவன் குடும்பத்தை தொடும்போது அவன் மாறுகிறான். அதாவது ஐயா கொஞ்ச நேரத்துக்கு சொன்னால, குற்றவாளியாக பிறப்பதில்லை, எவனும் குற்றவாளியாக பிறப்பதில்லை என்று சொன்னார்.
அருமையான வார்த்தை. குற்றவாளியாக யாரும் பிறக்கவில்லை, வந்த பிறகுதான் குற்றம் செய்கிறான் இடையில. ஆகவே இடையில அவன் மாற முடியும். பிறகு என்ன செய்யறோம்னா, இந்த ஐயா சொன்னாங்க திருமணங்களை பற்றி சொன்னாங்க. திருமணங்கள் சிறை நண்பர்கள் உள்ள இருக்கிற சிறைவாசி இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு நாங்க பலவிதமான நூல்களை கொடுப்போம், மாறல். அவன் திருந்தி நல்லவனா மாறின உடனே, ஐயா நான் இந்த முத்துசாமிங்கிறவன் குத்துனையா, அதான் ஆனா குத்தாதுன்னு கத்துனான். குத்துனாங்கய்யா, குத்துனையா, அவன் அலறி செத்து போயிட்டான். அந்த பாவம் என்னை அப்படியே குத்திக்கிட்டு இருக்கியா, நான் வேதனையில் இருக்கேன், ஒன்று செய்வீங்களையா? அவன் பிள்ளை பெரிய பிள்ளையாயிட்டான்னு எங்கள் அம்மா சொல்கிறா. சொந்தக்காரன் தான். என் பையன் ஒருத்தன் ஈபியில் வேலை பார்த்துட்டு 3000 ரூபா சம்பளம் வாங்குறாயா, என் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைங்கய்யா. இப்படி சொல்லுகிற திருமணங்கள் இதுவரை 1200 திருமணங்கள் நடத்தி இருக்கிறோம். தகுந்த பேராசிரியர் கொண்டு வகுப்பு நடத்தி BA, MA, MSc, MCom, BBA, BL, PhD படிப்பு வரை பாளையங்கோட்டை திருச்சி சிறையில் ஆயுள் கைதியாக இருந்த இன்றைய மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் பால்ராஜ் ஜோசப், சென்னையில் சிறையில் மருத்துவக் கல்லூரி வந்த முன்னாள் ஆயுள் கால சிறைவாசி டாக்டர் சுந்தரம் MBBS ஆக 8650 பேரை இன்றைக்கு நாங்கள் கல்வி பெற செய்திருக்கிறோம். பிறகு இந்த விடுதலை பெற்று வருவான் பாருங்க, அவனால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கான் பாருங்க, அவர்கள் பகை நீங்கி ஒற்றுமையுடன் வாழ அவரவர் கிராமங்களில் நடத்தி வைக்கப்பட்ட சமாதான கூட்டங்கள் 620. சிறப்பு டாக்டர்களை சில டாக்டர்ஸை போய் கேட்டான், ஐயா நீங்க ஜெயிலுக்கு வரணும். நான் வரேன், என்ன செய்யணும்? இந்த கண் காது மூக்கு தொண்டை இந்த சிறையில் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கணும் ஐயா, மாத்திரை. ஆனால் வெளியே அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா 300 ரூபா கேட்பான் கன்சல்டேஷன் ஃபீ மட்டும். ஆனால் அந்த டாக்டருக்கு மனமுவந்து, அவன் இந்துவாவோ கிறிஸ்டியனாகவோ முஸ்லீமாவோ இல்லை, மனமுவந்து சிறைக்குள்ளே வருவான். இந்த புழல் சிறைனா புழல் சிறைக்கு உள்ளே கூட்டு போய் அந்த 10 டாக்டர்ஸை உள்ளே வச்சு ஷாமியானா போட்டு அந்த வரிசையாக ஒவ்வொருத்தனுக்கும் இலவசமான மருந்துகள். விடுதலை பெற்றோர் பாதிக்கப்பட்டோர் மத்தியிலும் மருத்துவ முகாம் 930 மருத்துவமனைகள் இதுவரை நடத்தி இருக்கிறோம். பிறகு கண் டாக்டர்களால் இந்த அரவிந்த் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனுக்குள்ள கூட்டு போய் அந்த டாக்டர்ஸ் இது வரைக்கும் சிறைக்குள் வழங்கப்பட்ட மூக்கு கண்ணாடிகள் 9480. பிறகு நாடகங்கள், கதைகள், கட்டுரைகள், கவிதைகள், ஓவியங்கள், பாடல் போட்டிகள் மற்றும் பட்டிமன்றங்கள், மாறுவேட போட்டிகள் சிறைவாசிகளினாலேயே நடத்தப்பட்டு அணைக்குங்கரங்கள் மூலம் பரிசுகள் வழங்கிய நிகழ்ச்சிகள் 4320. ரம்ஜான், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு விழா காலங்களில் சிறப்பு உணவு. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் கிறிஸ்டியன்ஸ் உள்ள சாப்பாடு போடுறோம் ஐயா உள்ள இருக்கிறவங்க சாப்பாடு. ரம்ஜான் காலத்தில் முஸ்லீம்ஸ் வருவாங்க, இப்படி தீபாவளி காலத்தில் ஹிந்துஸ் வருவாங்க, பொங்கல், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்கள உள்ள கூட்டு போய் அவங்களுக்கு இலவசமான சாப்பாடு. அன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு, மற்ற நாள்லாம் களிதான். ஆகவே இப்படிப்பட்ட சில காரியங்களை இந்த அணைக்குங்கரங்கள் என்ற ஸ்தாபனம் செய்வதனால அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு மாற்றம். பிறகு தகுந்த வல்லுநர்களை சிறைக்குள் அழைத்து தொழில் பயிற்சி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள். எப்படி தொழில் பயிற்சி கொடுக்கணும், அந்த ஜாம், இந்த ஊறுகாய் போடுறது, இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங், இந்த கம்ப்யூட்டர், இந்த டைப்ரைட்டிங், இந்த வாட்ச் ரிப்பேரிங், கம்ப்யூட்டர் ரிப்பேரிங், இதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட மிகப்பெரியவர்களை உள்ளே கூட்டு இலவசமாக அவர்களுக்கு இலவச போதனை. பிறகு சிறைப்பட்டோர் பாதிக்கப்பட்டோர் குழந்தைகளை பள்ளிகளிலும் விடுதிகளிலும் சேர்த்து இலவச சீருடைகள் மற்றும் பாட சம்பந்தமான தேவைகள் வழங்கி பராமரித்தல் 950 மாணவர்கள். விடுதலை பெற்றோர் தொழில் தொடங்க உதவிகள் பெற்ற பயனாளிகள் 2640 பேர். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதான் மொத்தம் 7 வகையாக அவர்கள் திருத்தப்படுகிறார்கள். 7 வகையாக, அதுதான் இப்ப நான் சொன்னேன். இந்த 7 வகையிலும் அவர்கள் திருத்தப்படும் போது அவர்கள் வெளியே வரும்போது மனிதர்களாக வருகிறார்கள். எனக்கு ஐயா இப்ப கொடுத்த பட்டம் மாமனிதன், பெரிய மனிதன் என்று சொல்லி எனக்கு பட்டத்தையும் கொடுத்து, எனக்கு ஒரு பொற்கிளி, நான் சற்றும் எதிர்பாராத அளவில் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்கிளியை கொடுத்த அந்த மனிதன் எனக்கும் ஒரு பொற்கிளியை கொடுத்து என்னை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். நான் கேட்டேன் நேற்று கூட பேசும்போது, உங்களுடைய செயல்பாடு மிகப்பெரியது, உங்களுக்கு சாதாரணமாக இது அல்ல, இது ஒரு
படி. உங்களுக்காக இங்கே மிகப்பெரிய விருதுகள் காத்திருக்கின்றன என்று சொன்னார். நான் இதுவரை எந்த விருதுக்காகவும் முயற்சி எடுக்கவில்லை. நான் மிக மிக சாதாரணமான ஒருவன், ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபசர். எனக்கு 78 வயதாகிறது. நீங்கள் சற்று எண்ணி பாருங்கள். எனக்காக நான் மதுரையிலிருந்து என்ன செய்ய முடியும்? நான் நிறைய வேலை செஞ்சிட்டேன். 30 ஆண்டு காலமாக இந்த பணியாற்றிட்டு இருக்கேன். நான் மதுரையிலிருந்து என்ன செய்ய முடியும்? ஆகவே தான் இறைவன், நான் வணங்குகின்ற என்னுடைய கடவுள், ஒரு கடவுள் உருவாக வந்து ஐயா MKT பாலன் அவர்களை ஒரு உருவாக கொண்டு வந்துதான் இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவருடைய மகன் சுவிகார புத்திரன் இன்றைக்கு பிறந்தநாள் விழா. என்ன, அவரை நான் வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். ஆகவே இப்படிப்பட்டவருடைய குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஐயா சொன்னாரு, அடுத்தாப்புல அதே வேலையை நீ செய்யணுப்பான்னு சொன்னார் ஐயா. ஆகவே அவர் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, ஐயா சொல்றாங்க, நான் நிறைய விஷயத்தை சொல்லலை. 30 வருஷ காரியங்களை 30 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் உங்களிடத்துல சில விஷயங்களை சொல்லணும். ஜாதி கலவரங்கள் நடக்கும். நான் ஜாதியவே வேணா சொல்லலாம் நினைக்கிறேன், ஆனால் தப்பு இல்லை. அதிகமாக மதுரை ஜெயிலில் இருக்கிறவன் அவ்வளோ பேரும் தேவமார் தான். அவங்களுக்குள்ள தான் சண்டை, அவங்களுக்குள்ள தான் இந்த வேலை நடக்கும். முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கிறதும் தேவமார் தான், அங்கே ஆட்சி பீடத்தில் இருக்கிறதும் தேவர்கள் தான். ஆக இந்த மறவா கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, அந்த கம்யூனிட்டியில் தான் அதிகமான இந்த கொலை கொள்ளை நடக்கும். அந்த ஜெயலலிதாவுக்கு ஆலோசனை சொல்றவரும் மறவா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். ஆகவே நான் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனாலும் இந்த ஜாதி கலவரம் என்று வரும் பொழுது நாங்கள் போவோம். என்னப்பா வா, நீ என்னப்பா சொல்லு, கிராமத்தில் என்ன 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 தகராறு, என்ன சண்டை அப்படின்னு கூப்பிட்டு அவர்களை யாரும் நீங்கள் அடக்க முடியாது. இப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே வந்ததுனால நான் சொன்னபடி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்தாலே கதவடைக்கணும். சில சமயம் வருவான் எங்கள் வீட்டுக்கு, என் மனைவி வீட்டில் இருப்பா, பிள்ளைகள் இருக்கும். அம்மா நான் வெள்ளூர் ஜெயிலேருந்து வரேன். வெள்ளூரா ஜெயிலா? பிள்ளைகள்லாம் உள்ளே ஓடிடும். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனை நான் திருத்தி இருக்கிறேன். அவன் மிருகமாக இருந்தவன் மனிதனாக மாறி இருக்கிறான் என்பது எனக்கு தான் தெரியும். ஆனா வீட்டில் வந்த உடனே அவன் உள்ளதை சொல்றான். வெள்ளூர் ஜெயிலேருந்து வந்தேன். அன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். அவன் என்னப்பா எங்கேருந்து வரேன்? மானாமதுரையிலேருந்து வரேன்னா. அப்படியா, சரிப்பா, நீ மட்டும்தான் வந்தியா, வேற யாருமா? நான் மட்டும்தான் சார் வந்தேன். பையில் 4-5 டிக்கெட் இருக்கு. நீ 4-5 பேர் வந்தீங்களா? இல்லை சார், நான் மானாமதுரையிலேருந்து எப்போ மதுரைக்கு வரேனோ அப்போ டிக்கெட் எடுக்க மாட்டேன். நான் ஒரு ரவுடி. அவன் கண்டக்டர் போது கொண்டு என்கிட்ட டிக்கெட் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன பாடுபடுவான்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் நான் ஜெயிலுக்கு வந்த பிறகு, திருந்திய பிறகு, இப்போ முன்னால் எடுக்காம விட்ட பாருங்க, அந்த டிக்கெட்டு சேர்த்து 4 எடுத்துக்கிறேன். 4 கொண்டு வந்திருக்கேன், நான் பார்த்துட்டேன். அதை என்கிட்ட சொல்லலாமே. ஆனாலும் அவன் சட்டையை பார்க்கும்போது தான் எனக்கு 4 டிக்கெட் எடுத்திருக்கானே. அப்போ பாருங்க, இந்த மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஒருவன் மனம் திரும்புகிறான் என்று சொன்னால் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவன் திருந்தியவனாக ஆகிறான் என்பதற்காகத்தான் என்னை இன்றைக்கு மனிதனாக உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். அத்தகைய மனிதர்களை தோற்றுவிக்கின்ற ஒரு உணர்வு எனக்கு எப்படி வந்தது? என்னுடைய தாயார் நான் ஒரு ஊழியக்காரனா வரணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இரவும் பகலுமா ஜெபம் பண்ணு. ஏன்னா பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தான். என் குடும்பத்தார் வந்திருக்காங்க. என்னோட பிறந்தவங்க 4 பேரும் பொம்பளை பிள்ளைகள். ஒரு பையன் இருந்தான்னா அவனை அப்படியே ஒரு ஊழியத்துக்காக அனுப்பணும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் ஊழியம் என்றால் நிறைய ஊழியம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். சிறைச்சாலையில் உள்ளே போகும்போது அவர்கள் உள்ளே திப்புன்னு வருவான். என்னுடைய சட்டைகளெல்லாம் கிழிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் என் மேலே வெந்நீர் ஊற்றியிருக்காங்க. நான் உள்ளே பேசிக்கிட்டு இருப்பேன். அது போகக்கூடாத இடம். சூப்பரண்ட் சொல்லுவார், சார் நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போகிறீங்க. பரவாயில்ல சார், அரசாங்கம் பெர்மிஷன் இருக்கு, இருந்தாலும் நீங்கள் உள்ள வரைக்கும் போகிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல சார், உள்ளே இருக்கிறவன் தான் சார் மோசமாக இருக்கான்,
ஆயுள் தண்டனை கைதியைத்தான் சார் பார்க்கணும், தூக்கு தண்டனை கைதியை பார்க்கணும் சார், மரண தண்டனை கைதியை பார்க்கணும் சார் அப்படின்ட்டு நான் உள்ள போவேன். அந்த நேரத்தில் எனக்கு தைரியம் கொடுத்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? உள்ள போகும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். மேலே வந்து விழுந்துருவான், ஒரு 4-5 தடியை மேலே வந்து விழுவான். எதுக்குப்பா சார்? நீங்கள் போங்க, என்னத்தை எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் 2-3 பேர் போவோம், அவன் கவலைப்படவே மாட்டான், அது அவன் ஏரியா. ஆனால் இப்போவும் நான் இந்த புழல் சிறைக்கு உள்ளே போனேன்னா என் பின்னால் 100 பேர் வருவான். ஐயா வந்திருக்காருங்க. எவனும் எனக்கு முன்னால் வர முடியாது. காரணம், அவன் திருந்தி இருக்கிறான். திருந்தாதவர்கள் திருத்தப்படுகிறார்கள். இன்னும் அதிகமாக அவர்கள் திருந்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் மனிதர்களாக மாறுவதற்கு நாங்கள் செய்கிற காரியங்கள் ஏராளமாக இருக்கிறதுனால அவர்கள் உள்ளே இருந்து திருந்தி வெளியே வந்த பிறகும் அவன் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கிறான், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறான். அவன் வரும்போது பலவிதமான காரியங்கள். அந்த மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு மேத்ஸ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவன் திருச்சி இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்தவன். அவன் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் பிஎஸ்சி படித்தான் மேத்ஸு. அவனும் அவங்க அப்பா ஒரு கொலை வழக்கில் 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. 2 பேரும் உள்ளே வந்ததுனால இவன் என்கிட்ட கேட்டான், ஐயா எல்லாரையும் படிக்க வைக்கிறீங்க, நான் பிஎஸ்சி மேத்ஸு, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எங்கள் டீமில் இருக்காங்க, அவங்கள பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு பெஞ்ச் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு அவன் பிஎஸ்சி ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டான். எம்எஸ்சி மேத்ஸ். லா படிக்கணும்னா இந்த அரசாங்கம் ஒத்துழைக்கும். காரணம் என்னென்னா என்கிட்ட பெர்மிஷன் இருக்கு பாருங்க. அதனால் பாளையங்கோட்டையிலேருந்து திருச்சி ஜெயிலுக்கு அவனை மாற்றி திருச்சி சட்டக்கல்லூரிக்கு அவன் போயிட்டே வந்தான். தினந்தோறும் போனான். அவன் அந்த சிறை சட்டை இருக்கு பாருங்க, அந்த சட்டையும் கால் சட்டையும் தான் உள்ள, அதை கலத்தி வச்சுட்டு அவனுக்கு பேண்ட் ஷர்ட்டு நாங்கள் எடுப்போம். அணைக்கும் கரங்கள் என்ற ஸ்தாபனம் தான் அதுக்கு உதவி செய்யுது. அவன் திருச்சி சட்டக்கல்லூரிக்கு போய் படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான். 128 பேர் எழுதுனதில் ஹீ ஸ்கோர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சட்டக்கல்லூரியை முடிச்சுட்டு பிறகு திரும்ப பாளையங்கோட்டைக்கு போய் பிஹெச்டி முடித்தான். இப்போ அட் பிரசன்ட் என்ன அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் எப்போதாவது போனால் பாருங்கள், அங்கே அவன் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்ஸ். இப்படி நான் நிறைய உதாரணத்தை சொல்லலாம். ஆனாலும் எனக்கு முன்னே என்னுடைய சீனியர் ஏன்னா நான் இப்போ தான் 2012 ஐயா கண்ணில் பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாலேயே 2010, 2009, 10, 11 அப்படியா 11 இவர்களையெல்லாம் கண்டுபிடித்து தமிழ்நாட்டில் எங்கெங்க என்ன பணி நடக்கிறது என்று தெரிந்து அறிந்து அவர்களை கண்டுபிடித்து இந்த சமுதாயத்தை முன்னே கொண்டு வந்து நிறுத்தி எங்களை எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தி என்னுடைய குடும்பம் எல்லாம் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஐயா சொன்னாங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க. அப்படியா, சரின்ட்டு. அதனால தான் நான் என்னுடைய உறவினர்களெல்லாம் இங்கே சென்னையில் கொஞ்சம் பேர் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நான் அழைத்து வந்தேன். அதனால் நான் முடிக்கிறேன். ஐயாவுடைய மனது திறந்த மனது. மை லைஃப் இஸ் ஓப்பன் புக் என்று சொன்னார் காந்தி. அதே போல் அவருடைய திறந்த மனது. பத்மபூஷன் விருது வரைக்கும் நீங்கள் வாங்காமல் நான் விடமாட்டேன்னு சொன்னாப்புல நேற்று. ஐயா வாயினால சொன்னது, இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்கள் செய்ததற்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசுகள் உங்களுக்கு ஏன் இன்னும் விருது வழங்கவில்லை? ஏனென்றா நான் எங்கேயோ மதுரையில் இருக்கிறதுனால தான் இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சென்னையிலும் எனக்கு ஒரு மாமனிதர் கிடைத்து அவர் மூலமாக நான் ஒருவேளை அந்த விருதுகள் பெற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன், என் குடும்பமும் மகிழ்ச்சி அடையும். அத்தகைய விருதுக்கு நான் பாத்திரவனாகோ இல்லையோ, ஆனாலும் ஐயா MKT பாலன் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு நான் மிக்க நன்றி கூறி அவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய அழைப்பின் பேரில் எங்கள் இனிய நண்பர் வைத்தியநாதன் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒரு MBA பட்டதாரி. அவருக்கு இடுப்புக்கு கீழ், எனக்கு கழுத்து கீழ், அவருக்கு இடுப்புக்கு கீழ் சேலை இருந்து விட்டது இந்த விபத்தினால, தண்டோட பாதிப்பினால. இப்போ ஸ்பைனல் கேர் இந்தியா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சென்னையில் உருவாக்கி இருக்கிறார்.
இது தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் இதை பிரபலப்படுத்தி எல்லா ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டவங்களை எல்லாரையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்வை அமைக்க வேண்டும். அவர்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். அவர் டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு இந்த பணியும் பண்ணிகிட்ருக்காரு. எங்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியவர். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் அந்த பாகாயத்தில் உள்ள இந்த ரீஹாபிலிட்டேஷன் யூனிட்டோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அவர் இங்கே அழைப்பேற்று வந்திருக்கார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் வானம் உங்கள் வசப்படும் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் கோனிபய பிஸ்னஸ் செய்து வரும் சகோதரர் விஸ்வ நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். நன்றி. மதுரா மாமனிதர் டாக்டர் நுவா அவர்கள் நிறைய விடயங்களை சொன்னார். ஆனாலும் என் மனதில் இருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை அவர் ஜெயிலுக்கு சென்ற போது ஒரு கைதியை சந்தித்த அனுபவம் அது. எப்படி நீ உள்ளே வந்தாய் என்று கேட்டபோது அவன் சொன்னது, சாதி கலவரத்தினால் நான் எனக்கு எதிரான சாதிக்காரனை அருவாளால் வெட்டி வீழ்த்தினேன், அவன் இறந்து போனான், அதனால் நான் இங்கே ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறேன் என்று. அந்த சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் நீ எப்படி இருந்திருப்பாய்? சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் நான் ஒரு நல்ல மனிதனாக சமூகத்தில் வாழ்ந்திருப்பேன். எனக்கு ஏற்பட்ட அந்த கோபம், அந்த சாதிபதி தான் என்னை இந்த ஆயுள் தண்டனைக்கு ஆளாக்கியது என்று. உன்னை கொஞ்சம் சரி நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்ட பிறகு அதற்கும் இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அவனை நான் வெட்ட முயற்சிக்கும் போது அவனது மனைவி ஓடி வந்து என் கால்களை கட்டிப்பிடித்து, அண்ணா வேண்டாம், என் கணவனை வெட்டாதீர்கள் என்று கதறி அழுதாள். அந்த நேரம் கொஞ்சம் தடுமாறினேன். அந்த தடுமாற்றம் நிலைத்திருந்தால் கூட நான் குற்றவாளியாக இருந்திருக்க மாட்டேன். அதையும் மீறி வெட்டிவிட்டேன். வெட்டிய பிறகுதான் அப்பா என்று 2 பெண் குழந்தைகள் ஓடி வந்து என் காலில் விழுந்தது. எங்கள் அப்பாவா அப்பான்னு அந்த சடலத்தை அந்த குழந்தைகள் கட்டிப்பிடித்து அழுத போது நான் அந்த கணமே நான் தெரிந்து விட்டேன். ஆனாலும் சட்டம் என்னை ஆயுள் தண்டனை கைதியாக்கி விட்டது என்றான். உனக்கு எதுவும் ஆசைகள் இருக்கிறதா என்று கேட்டபோது எனக்கு ஒரே ஒரு மனசாட்சியின் உறுத்தல். அந்த 2 குழந்தைகளும் அவளும் என்ன செய்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒன்று மட்டும் அப்போதைக்கு அப்போது எனக்கு ஞாபகத்துக்கு வரும் என்று அந்த குற்றவாளி சொன்ன போது டாக்டர் நோவா அவர்கள் அந்த கிராமத்துக்கு தேடி செல்கிறார். அந்த பெண்மணியை பார்க்க. அவள் நாளாந்த கூலி, பாவம், 10 ரூபாய் காசுக்கு நாளாந்தம் முளைத்து வருகிறாள். குழந்தைகள் 2ம் 12 வயது, ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு 14 வயது. இல்லை, ஒரு குழந்தைக்கு 16, ஒரு குழந்தைக்கு 18. வளர்ந்து விட்டார்கள். ஒரு 6-7 வருடத்துக்கு பிறகு குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். கல்யாண பருவம். அந்த குழந்தைகளுக்கு உண்ண உடவில்லை, உடுக்க உடையில்லை, கடுமையான வறுமையில் இருக்கிறார்கள். அந்த பெண்மணியிடம் கேட்கிறார். இவருக்கு ஏற்கனவே தெரியும் கதை. அவளது கணவன் கொலை செய்யப்பட்டது, கொலைகாரனை இவர் சந்தித்து வந்ததை சொல்லாமலே அந்த அம்மாவிடம் பேசுகிறார். இந்த குழந்தைகளை என்ன செய்ய நீ நினைக்கிறாய்? எனக்கே தெரியலையா. இந்த குழந்தைகள் யாரோட ஓடி போகுமோ, எப்படி இந்த சமூகத்தில் வாழப்போகுதோ, என்ன நடக்க போகுது என் பிள்ளைகளுக்கு, நான் என்ன ஆக போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாத சூழ்நிலை. இவர் மனசு சொல்லுது, இப்படியே விட்டால் இந்த பிள்ளைகள் பாலியல் தொழிலுக்கு கூட தள்ளப்படலாம், கடத்தப்படலாம், கொண்டு போய் விற்றுவிடுவார்கள் பாம்பேயில். இந்த சூழ்நிலைக்கல்லவா இந்த குழந்தையும் தாயும் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அவன்தானே காரணம். மீண்டும் அவனை சந்திக்கிறார். உன்னால் பார், அந்த குடும்பம், அவன் செத்தான் போகட்டும், அந்த குடும்ப நிலை என்ன, அந்த குழந்தைகள் பார் பரிதவிப்பு. அடுத்த செகண்ட் அவன் சற்றும் சிந்திக்காமல் இவரிடம் சொன்னது, ஐயா, என்னிடம் 2 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை அந்த குழந்தைகளுக்காக கொடுக்கிறேன். நடந்துச்சா டாக்டர்? நடந்துச்சா? நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வருஷ பணியை 30 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இது முற்றிலும் ஒரு நடந்த உண்மை. ஆகவே அவள் குழந்தைகளோடு தவிக்கின்ற அந்த நிலையில் இவன் உள்ளே இருந்தவன், என் பேர் சந்திரன். ஆகவே உள்ளே இருந்து என்னுடைய இது இருக்கு, என்னுடைய அந்த நிலத்தை நான் கொடுத்துட்றேன்யா
அவள் வாழட்டியா, அவள் வாழட்டும். சரிப்பா, என்ன செய்யலாம்? அவளை நான் திருமணம் பண்ணிக்கிறேன். நீ கொலை செய்தவனுடைய மனைவியை திருமணம் செய்கிற, அவள் குழந்தைகளோடு இருக்கா, அவள்கிட்ட கேட்காம எப்படிப்பா செய்கிறது? பிறகு நான் பார்த்திபனூர், அதாவது மதுரைக்கும் மானாமதுரைக்கும் பக்கத்தில் பார்த்திபனூர் ஊரில், அந்த ஊரில் போய் அவட்ட கேட்டேன். அவள் ஐயோ வேண்டாயா வேண்டாயா, ஐயோ என் புருஷனை கொன்னவன. கடைசியில் அவளை சமாதானப்படுத்தி, இல்லைன்னா நீ குடும்பத்தோட சாக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சந்திரனுடைய அம்மாவையும் கூட்டு போய் சந்திரனுடைய சகோதரியும் கூட்டு போய் பார்த்து பேசி அந்த திருமணத்தை அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று இருக்கு, அந்த ஆடிட்டோரியத்தில் அந்த திருமணத்தை நடத்துவதை இந்த மாதிரி பத்திரிகை நிருபர்கள், நம்ம மீடியாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். எல்லாரும் வந்திருந்தாங்க. பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் நடக்கிற இடம் அது. என் பையனுக்கு கல்யாணம் அங்கே தான் நடந்துச்சு, அமெரிக்கன் கல்லூரியில். என் பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே தான். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் கலெக்டர் அப்போ தேவராஜ், கலைஞருக்கு பிஏவா இருந்தவர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கலைஞருக்கு பிஏவா இருந்தவர், அரசு பிஏவா இருந்தவர் தேவராஜ். அப்போ அவர் மதுரையில் கலெக்டராக இருக்கார். அவரை போய் கூப்பிட்டேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாயா, அப்படியா? அவரால் நம்பவே முடியல. நான் வர்றேன் என்ன செய்யணும்? ஐயா நீங்கள் தாலி எடுத்து கொடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு பத்திரிகை நிருபர்கள் எல்லாரும் வந்த இடத்துல அமெரிக்கன் கல்லூரி அந்த மெயின் ஹாலில் திருமணம் நடப்பதற்கு அவரே அந்த மதுரை, நான் அந்த திருமணம் நடத்துறதுக்கு பொதுவாகவே கலெக்டரை தான் கூப்பிடுவேன். எந்த மத சம்பந்தமாகவும் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் கலெக்டரையோ அல்லது ஜட்ஜும் ஆச்சரியப்படுவார். எப்படின்னா, ஏன்னா அவர் தானே அவனை தண்டனைக்கு உள்ள அனுப்புனாரு. அவன் வெளியே வரும்போது மனிதனா வாராம பாருங்க. அதனால ஜட்ஜே ஆகா அப்படியா, என்னப்பா, பெரிய போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு வந்தானே, ஆமா சார் நீங்க தான் சார் என்னை உள்ள தள்ளினீங்கம்மா. அப்போ அந்த ஆட்களையே கூட்டு அந்த திருமணத்தையே நடத்த சொல்லும் போது அவங்களுக்கு இரட்டை சந்தோஷம். அந்த வகையில கலெக்டர் தேவராஜ் அவர் வந்தாரு. அவர் கூட மற்றவர்களும் வந்தாங்க. அதை திருமண ரிஜிஸ்ட்ரார் ஒழுங்கு பண்ணுவேன். 1 கிராம் தாலி, புருஷனுக்கும் மணமகனுக்கும் மணமகளுக்கும் புதிய ஆடைகள், பிறகு 2 ரோஜா ஆரம். இந்த தாலி எடுத்து கொடுத்து அவர் கொடுப்பாரு. அவன் கெட்டுவான். அந்த ரோஜா ஆரத்தை 2 பேரும் போட்டுக்கிடுவாங்க. பிறகு என்ன கொடுப்போம்னா ஒரு அண்டா. அந்த அண்டாவில் என் மனைவி போய் இந்த பாத்திர பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவா. அதாவது வீட்டுக்கு வேண்டிய அந்த மசாலா, அந்த அரிசி பருப்பு, அந்த வீட்டுக்கு வேண்டிய அடுப்பு அந்த மற்ற சோறு பொங்க பானை அந்த மாதிரி ஜாமான்கள்லாம் பாத்திர பண்டங்கள் அகப்பை கொண்டு வாங்கிட்டு வந்துடுவா. அது உள்ளே இருக்கும். பிறகு 1 மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு புளி அவன் தான் வாங்கிட்டு வந்துடுவா. அதையும் உள்ளே போட்டுருவோம். அம்பொன்னு விட்டுறக்கூடாது பாருங்க. 2 தலையணை 1 ஜமுக்காலம் அதையும் வாங்கி வச்சு கலெக்டர்கிட்ட எடுத்து கொடுங்க. அவர் எடுத்து கொடுப்பாரு. ஏன் அவன் மனிதனாக மாட்டான்? அப்ப நீங்க என்ன மாமனிதன் சொல்றதுல நான் ஒரு குறையும் கிடையாது. நீங்க என்னை மாமனிதன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களே, அவனை மனிதனாக்கி இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பேரை எந்த கோயிலையும் நான் சொல்லுவேன். பாரதியை பற்றி ஒரே ஒரு வரி சொல்லட்டா? பாரதிய அவங்க அப்பா பள்ளிக்கூடத்துல சேர்த்தாரு. நம்ம பாரதி தான், உங்களுக்கு தெரியுமில்ல, பாட்டுக்குரு புலவன் பாரதி. அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க இந்த ஆள் ஓடி வந்துருவாரு. இந்த பையன், ஏண்டா நீ இந்த மாதிரி பண்ற, பள்ளிக்கூடத்துல படிக்கணும்டா, அப்பந்தாண்டா நீ பெரிய ஆளாக முடியும்னு அவங்க அப்பா சொல்லுவாராம். அப்போ பாரதி சொல்லுவாரு, வேண்டாம் எனக்கு படிப்பு வரல, என்னை விட்டுருங்க. எட்டயபுரத்தில் நடந்த சமாச்சாரம் இது. நான் இலக்கியத்துல இந்த உண்மையை சொல்றேன், ஒரே ஒரு செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக. பிறகு அவங்க அப்பா கொண்டு போய் விட இவர் ஓடியற இந்த விளையாட்டு தான் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அவர் தன்னுடைய பாடல்ல எழுதுறாரு, செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீதெனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் 8 கண்டிலேன், இதை 40,000 கோயிலிலே சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். பாரதியுடைய பாடலை அப்படியே சொல்றேன், இதை 40,000 கோயில்ல சொல்லுவேன்னு. அத மாதிரி நீங்க என்னைய மாமனிதன் ஆக்கியதை என்னென்ன சந்தர்ப்பம் சொல்ல முடியல. இப்ப எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கிறதுல நான் எதை சொல்லுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. அதுக்காக இந்த பத்திரிகை நிருபர்கள், மீடியா, டிவிக்கள் எல்லாம் இருக்கீங்க, அது நாங்க ஒரு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது நீங்க போகும்போது வாங்கிட்டு போங்க, உங்க செய்தி கிடைக்கும். ஏன்னா என்னால சொல்ல முடியாது பாருங்க, அதுக்காகத்தான் நான் சொல்ல விடுறேன். ஆகவே இதை போல திருமணங்கள் 1600 திருமணங்கள் போன மாதம் திண்டுக்கல் கலெக்டரை வச்சு
40 திருமணங்கள் நடத்தினேன். ஆகவே இனி திருமணத்துக்கு நான் அழைக்கும் போது ஐயா ஐயா அவர்களை தான் அழைப்பேன். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. இந்த நிகழ்ச்சி, இந்த விருது, இங்கே இருக்கும் மாமனிதர்கள் அனைவரை பற்றியும் எனக்கும் எங்கள் நிறுவனத்திற்கும் சேர்த்து புதிய உற்சாகமும் புதிய வேகத்தையும் தரும் வகையில் நன்றி உரை என்று சொல்வதா தொகுப்புரை என்று சொல்வதா தெரியாது, எப்படியோ ஆசியுரையாக கூட இருக்கலாம், என்னால் பெரிதும் மதிக்கப்படும் கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிறைவுரையை செய்வார்கள். என் அன்பிற்குரிய ஐயா மதுரா பாலன் அவர்களே, என் மதிப்பில் எப்போதும் உரைந்திருக்கிற ஐயா பாலம் கல்யாணசுந்தரம் அவர்களே, ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே, நோவா அவர்களே, சகோதரி கௌசல்யா அவர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீண்ட நாளாக நான் சந்திக்க வேண்டும், நேரில் பார்க்க வேண்டும் என்று 30 ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு நண்பரை பார்ப்பதற்காக வந்த நேரத்தில் பேசுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்பிற்குரிய ஐயா நோவா அவர்களுக்கு தெரியும், நாங்கள் இருவருமே ஒருவர் பார்த்ததில்லை. தொலைபேசியில் தான் பேசியிருக்கிறோம், கடிதம் வாயிலாகத்தான் எங்கள் கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம். ஏறத்தாழ 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு தாய் வார இதழில் என்னுடைய அருமை சகோதரர் வலம்புரி ஜான் அவர்கள் நோவா அவர்களை பற்றி சொல்லி அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று என்னை பணித்தார்கள். அப்போது நோவா அவர்களுக்கு கடிதம் எழுதி அவர்களை குறித்த செய்திகளை எல்லாம் தொகுத்து, நண்பர் வலம்புரி ஜான் அவர்கள் குறித்த தந்த செய்திகளையும் தொகுத்து ஒரு கட்டுரை எழுதினேன். அதுதான் அவரை பற்றி பத்திரிகையில் வந்த முதல் குறிப்பு. அதற்கு பிறகு நாங்கள் அடிக்கடி சந்தித்ததே இல்லை. நாங்கள் பேசிக்கொள்வோம், கடிதங்கள் எழுதிக் கொள்வோம். மிக அண்மையில் தொலைக்காட்சியில் இவர்களோடு நாங்கள் என்று ஒரு தொடரை எழுதியிருந்தேன், ஒரு ஃபீச்சர், ஒரு வானொலி உரையை எழுதியிருந்தேன். அதில் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட பல்வேறு துறை சார்ந்தவர்களை பற்றிய ஒரு தொகுப்பு அது. அதில் சிறையில் இருந்து விடுபடுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்களுக்கான காரியங்கள் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன சமுதாயத்தில் என்பது குறித்து ஒன்றை எழுதியிருந்தேன். அதில் நோவா அவர்களுடைய பேட்டியை நீங்கள் அவசியம் காண வேண்டும் என்று கேட்டபோது சென்னை வானொலியிலேயே அவரை தொலைபேசியிலேயே தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய பேச்சை வாங்கி அவர்கள் ஒளிபரப்பினார்கள். அப்போதும் அவர்கள் எனக்கு தொலைபேசி நன்றி தெரிவித்து பாராட்டினார்கள். அடுத்த முறை நீங்கள் சென்னை வருகிற போது என்னை பார்க்க வேண்டும், நீங்கள் எங்கு வந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து பார்க்கிறேன் என்றார். அவரை பார்க்க இயலவில்லை. இன்றைக்கு அவர் 1 லட்சம் ரூபாய் விருது வாங்குகிற, மாமனிதர் விருது வாங்குகிற ஒரு மகத்தான ஒரு விழாவில் பார்க்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அவரை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பாராட்டு என்பதை காட்டிலும் ரசிப்பது என்பதுதான் நிஜமானது. பாராட்டு என்பது பொய், முழுக்க முழுக்க பொய். பரட்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பாராட்டுகள் என்பது ஒருவரிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்தோ அல்லது அவரிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற ஒன்றினுக்காக நன்றி உரையாகவோ தான் பாராட்டு இருக்குமே தவிர ரசனை என்பதுதான் நிஜமானது. இயற்கையை நாம் ரசிக்கிறோம் என்றால் இயற்கையிடமிருந்து நாம் எதையும் பெறப்போவதில்லை. அந்த ரசனை என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கிற போது நோவா அவர்களுக்கு நாங்கள் அத்தனை பேரும் ரசிகர்கள். இந்த நிகழ்ச்சி கூட அவருக்கு கொடுக்கிற பாராட்டு விழா என்பதை காட்டிலும் உங்களை ரசிக்கிறோம், அந்த ரசனையை வெளிப்படுத்துகிற எங்களுடைய ஆத்மார்த்தமான உள்ளம் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது. ஐயா அவர்களை பற்றி நான் கவிதை உறவு என்கிற ஒரு இதழ் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் மனத்தில் பதிந்தவர்கள் என்று ஒரு தொடரை எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த தொடரில் யாரிடமெல்லாம் நான் மனத்தை ஈடுபடுகிறேனோ, எவரெல்லாம் எனக்கு பிடிக்கிறார்களோ அவர்களை பற்றி நான் எழுதுவது உண்டு. சிலர் நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தருகிறேன், தொடர்ந்து உங்களுக்கு விளம்பரம் தருகிறேன், எழுதுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். நான் எழுதுவதில்லை. நான் யார் என்னை ஈர்க்கிறார்களோ, யார் அடக்கமாகவும் பணிவாகவும் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகிறார்களோ அவர்களை பற்றி எழுதுகிற ஒரு தொடர் அது. அதில் மதுரா பாலன் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறேன், ஐயா கல்யாணசுந்தரம் அவர்களை எழுதியிருக்கிறேன், இங்கே எதிரே அமர்ந்திருக்கிற ஜெயபாஸ்கரன் அவர்களை எழுதியிருக்கிறேன். அதில் தொழிலதிபர்கள் பற்றி அதிகமாக நான் எழுதுவதில்லை. தொழிலதிபர்களை பற்றி எழுதினால் அவர்கள் நிரம்ப விளம்பரம் தருவார்கள், தொகையும் தருவார்கள். என்றாலும் கூட சமூகத்திற்கு பாடுபடுகிறவர்களை எழுதுகிற போதுதான் இவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது, நோவா அவர்களை பற்றி நண்பர்கள் எல்லாம் பேசுகிற பொழிவினை கவனிக்க வேண்டும், அதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றிய செய்திகளை பாலனிடம் தொகுத்து வாங்கிக் கொள்ள வேண்டும். வருகிற இதழ்களில் ஏதாவது ஒன்றில் மனத்தில் பதிந்தவர்கள் என்கிற தொடரில் அவரை பற்றி எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்தேன். வந்த இடத்தில் அவரை பற்றியே பேசுவதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. 78 வயது என்கிறார். அவரை பார்க்கிற போது 78 வயது போல தோன்றவில்லை, நின்று கொண்டே பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு
நல்ல மனிதராகவும் ஒரு ஆரோக்கியமான மனிதராகவும் இருக்கிறார்கள். இந்த சிறையை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு முறை நான் ஆலந்தூர் ஸ்டேட் வங்கியிலே மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்த போது எங்கள் வங்கியில் மீதம் இருக்கிற அந்த பழைய பத்திரிகைகளை எல்லாம் நாங்கள் எடைக்கு போட்டு அந்த பணத்தை வங்கி கணக்கிலேயே செலுத்துவது வழக்கம். நான் ஒரு நாள் எங்களுடைய அதிகாரியிடம் தெரிவித்தேன், மேல் அதிகாரியிடம் தெரிவித்தேன், இங்கு இருக்கிற வார இதழ்களையும் மாத இதழ்களையும் சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு நாம் கொடுத்தால் என்ன என்று தோன்றிய போது அவர்கள் அனுமதித்தார்கள். அந்த இதழ்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு நண்பர்கள் தந்த எங்கள் கவிதை உறவுக்கு மதிப்பீட்டுக்கு வந்த நூல்களில் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் சிறைக்கு சென்றோம். அப்போது நாகர்கோவிலை சார்ந்த ஒருவர் அங்கு சிறைத்துறை அதிகாரியாக இருந்தார். அங்கு போயிருந்த போது பிரபலமாக இருந்த கேடிகள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். உள்ளே நாங்கள் போன போது ஒவ்வொருவரும் எங்களை திட்டினார்கள். எதற்காக எங்கே வந்திருக்கிறீர்கள் என்று நான் நாகரிகமாக சொல்கிறேன். கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவர்கள் திட்டி எங்களை வரவேற்றார்கள். சில நேரங்களில் எங்களுக்கு ஒரு அச்சமே வந்துவிட்டது, நம்மை பார்த்துக் கொள்வார்களோ, வெளியே வந்தால் இவர்களால் நமக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்றெல்லாம் கூட ஒரு ஐயம் எங்களுக்குள் இருந்தது. என்னோடு வந்த அதிகாரிகளும் நண்பர்களும் வேண்டாம் ஏர்வாடி, இத்தோடு விட்டு வெளியே போய்விடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். இருந்தாலும் அங்கிருந்த கைதிகள் அத்துணை பேரையும் நாங்கள் பார்த்தோம். அதில் சில கைதிகள் எல்லாம் நாங்கள் குற்றமே செய்யவில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள், இதை வெளியே சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது, நீங்கள் ஒருவராவது அறிந்து கொண்டு எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒருவர் இந்த வலசரவாக்கத்தில் விருகம்பாக்கத்தில் 9 கொலைகளை செய்ததாக சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் ஒருவர். அவரை நான் தனியாக பார்த்தபோது அவருடைய கையில் விவிலியம் இருந்தது. அவரை பார்க்கிற போது அப்படி தோன்றவில்லை. ஒருவேளை செய்திருக்க கூடும். என்றாலும் கூட அந்த கல்லில் கூட ஒரு ஈரம் இருக்கிறது என்பதை நான் பார்த்தேன். எனக்காக விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், அந்த குற்றங்களை எல்லாம் நான் செய்யவில்லை, செய்தது எவரென்றும் எனக்கு தெரியாது என்ற போது அந்த விசாரணைகளில் நாங்கள் இறங்கவில்லை என்றாலும் கூட அவருக்காக இறக்கப்பட்டோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு புதுக்கவிதையில் கூட நான் எழுதியிருந்தேன், இந்த நாட்டில் எல்லோருமே குற்றவாளிகள், இந்த நாட்டில் எல்லோருமே குற்றவாளிகள். சிலர் சிறையில் இருக்கிறார்கள், சிலர் ஜாமீனில் இருக்கிறார்கள், பலர் சிக்காமல் இருக்கிறார்கள். சிலர் சிறையில் இருக்கிறார்கள், சிலர் ஜாமீனில் இருக்கிறார்கள், பலர் சிக்காமல் இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நம்மளுடைய மனசாட்சியை கையை வைத்து பார்த்தோம் என்றால் ஒரு இன்கம் டாக்ஸ் வருமான வரியை ஒழித்ததற்கான தண்டனை நமக்கு இருக்கும், நோ என்ட்ரியில் வந்ததற்காக ஒரு தண்டனை இருக்கும். ஏதாவது ஒரு குற்றத்தை நாம் ஒரு சிறைக்கு போவதற்கான ஒரு குற்றத்தை செய்திருப்போம். என்ன, நாம் சிக்காமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பலர் ஜாமீனில் இருக்கிறார்கள். நான் விளையாட்டாக அந்த கட்டுரையின் தொடர்பாக சொன்னேன். இதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த நாட்டில் நல்லவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள், குற்றவாளிகளே மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டை திறந்த வெளி சிறையரங்கமாக அறிவித்துவிட்டு நல்லவர்களை எல்லாம் கொண்டு போய் மத்திய சிறையில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நான் எழுதியிருந்தேன். அது ஒரு விசித்திரமான ஒரு கோமாளித்தனமான கருத்தாக இருக்கலாம். இந்த கருத்து நிகழ்ந்திருக்கிறது. ஒரு முறை குருநானக் என்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்திற்கு வருகிற போது இந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், இந்த ஊரில் நல்லவர்களும் கெட்டவர்களுமாக இருக்கிறார்கள், கெட்டவர்களை எல்லாம் இந்த ஊரில் இருந்து விரட்டி அடித்து விட்டு நல்லவர்களை மட்டும் நாங்கள் வைத்திருக்க போகிறோம் என்று சொன்னபோது குருநானக் சொன்னார், கெட்டவர்களை எல்லாம் இங்கேயே வைத்திருங்கள், பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நல்லவர்களை மட்டும் வெளியே அனுப்புங்கள், கெட்டவர்களை அனுப்பினால் வெளியில் இருக்கிறவர்களை அவர்கள் இன்னும் கெடுத்து விடுவார்கள், ஆகவே நல்லவர்களை மட்டும் அனுப்பினார்கள் என்கிற கருத்து கிட்டத்தட்ட என்னுடைய கருத்துக்கு ஒத்துப்போகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது சிறையில் இருக்கிறவர்கள் அத்துணை பேரும் குற்றவாளிகள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அவர்கள் குற்றம் செய்துவிட்டு சிறைக்கு சென்றாலும் கூட அந்த ஒரு நிமிடம் அவர்கள் எடுத்த முடிவுக்காக, அவர்கள் சிறைக்கு வந்ததற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களை திருத்துகிற ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சமுதாய அக்கறை இன்றைக்கு நோவாவை தவிர வேறு யாருக்கும் ஏற்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அது ஒரு பெரிய ரிஸ்க். இன்றைக்கு ரிஸ்க் எடுக்கிற போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள், ரிஸ்க் எடுக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் ரிஸ்க் எடுக்கிற சமுதாய நலத்தை விரும்புகிறவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிற போது அருமைக்குரிய நோவா அவர்கள் இந்த அற்புதமான பணியினை செய்திருக்கிறார்கள். இந்த திருமணத்தை பற்றிய செய்தியை நான் அன்பிற்குரிய ஐயா மதுரா பாலன் அவர்கள் எழுதிய சொல்ல துடிக்குது மனசு என்கிற நூலில் நான் படித்தேன். அதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், அவரே சொல்லிவிட்டார். நான் சொல்வதை காட்டிலும் மிக அழகாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு அற்புதமான ஒரு பணி. யாரால் கொலையுடன் பண்ணானோ அவனே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்பது ஒரு திரைப்படத்தில் கூட நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு அழகான ஒரு கதை. அதை திரைப்படமாக கூட நாம் எடுத்து வெளியிடலாம் என்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இந்த மனப்பக்குவத்தை வளர்க்கிற ஒரு அற்புதமான ஆற்றல் அவரிடமா இருக்கிறது. ஒரு செய்தி அவர்கள் சொன்னார்கள், வெளிநாடுகளில் இருக்கிற சிறைகளில் அதை சிறை என்று அவர்கள் சொல்லுவதில்லை,
இன்ஸ்டிடியூட் ஃபார் கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது நான் சில சிறைச்சாலைகளுக்கு சென்று பார்த்தேன். நம்மூர் சிறைச்சாலைகளுக்கும் அவற்றிற்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. ஏசி செய்யப்பட்ட அறைகள் இருக்கின்றன, அவர்களுக்காக நூலகங்கள் இருக்கின்றன, அவர்களுக்காக தனித்தனி அறைகள் தந்திருக்கிறார்கள். இங்கு இருப்பது போல அசிங்கமாக இல்லை. அதையெல்லாம் பார்க்கிற போது சிறைக்கு சென்றால் கூட பாதுகாப்பாக இருக்கலாம் என்று நினைக்க தோன்றும். அந்த அளவுக்கு அவர்கள் அழகாக வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட சில அரசியல்வாதிகளுக்கு சிறை என்பது பாதுகாப்பாக இருக்கிற காரணத்தினால்தான் பலர் ஜாமீனே வாங்காமல் இருந்திருக்கிறார்கள். ஆகவே சிறை என்பது ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிற போது சிறையில் இருக்கிற குற்றவாளிகளுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது. அவர்களையும் பாதுகாக்கலாம், அவர்களையும் மனிதராக மாற்றலாம் என்கிற ஒரு அற்புதமான பணியை செய்திருக்கிற அந்த பெருமகனாரை பாராட்டியிருக்கிறார்கள். இந்த மதுரா மாமனிதர் விருதை பெற்றிருக்கிறவர்கள் ஒவ்வொரு பேருமே அது ஒருவேளை ஏதாவது ஒரு நிறுவனமோ அல்லது அரசாங்கமோ இந்த விருதுகளை அறிவித்திருந்தால் அந்த விருதை பெறுவதற்கான முயற்சியில் பலர் தவறான கைகளுக்கு அந்த விருதுகள் போயிருக்கக்கூடும். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர் செய்கிற இந்த ஒரு அற்புதமான காரியம் என்பது சரியான ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து தருகிறார்கள். இங்கே வேளையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களை எல்லாம் பார்க்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி. பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் நான் படித்த கேஜிஎஸ் ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த குமரகுரு கலைக்கல்லூரியில் நூலகராக பணியாற்றினார்கள். அப்போது பியூசியில் நான் அங்கு முதலாக சேர்க்கிறேன். அவரை பற்றி ஒரு நூலகர் என்றுதான் எனக்கு தெரியுமே தவிர மிகச்சிறந்த ஒரு சமூக ஆர்வலர் என்பதை இப்போதுதான் நாங்கள் அறிந்திருக்கிறேன். நான் அங்கு படித்தேன். அந்த கல்லூரியில் 200 பேர் நாங்கள் பள்ளியில் அந்த கல்லூரியில் படித்து பரீட்சை எழுதினோம். 200 பேர் பரீட்சை எழுதியதில் 24 பேர் தேறினார்கள். 12 விழுக்காடு தான் அவர்கள் தேர்ச்சி. அதில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த இடத்திலிருந்து அவர்கள் நூலராக பணியாற்றி இன்றைக்கு உலகமே போற்றுகிற மிகப்பெரிய சமூக ஆர்வலராக விளங்குகிறார்கள். அதே போல ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்க வேண்டும். அவர்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு தெய்வத்தை போலவே தோன்றுகிறது. எங்கள் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், பொதுவாக உடல் நன்றாக இருக்கிறவர்கள் கூட இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணுவதில்லை. ஆனால் அந்த ஊனத்தை கூட ஒரு ஊனமாக கருதாமல் அத்தகைய பெருமக்கள் சமுதாயத்திற்கு பயன்படுகிறார்கள். அதே போல அன்பிற்குரிய சகோதரி கௌசல்யா, பொதுவாக அப்படி ஒரு பாதிப்பு வருகிற போது வெளியில் சொல்வதை கூட வெட்கமாக நினைக்கிற போது வெளியே என்னை போன்ற சகோதரிகளுக்கெல்லாம் நான் ஆதரவாக இருக்க வேண்டும் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சகோதரி. அதே போல நோவா அவர்கள், இந்த பரிசு பெற்ற அத்துணை பெருமக்களும் இந்த பரிசினை பெறுவதற்கு முற்றிலுமாக தகுதி உள்ளவர்கள் என்கிற போது இந்த விருதுக்கே ஒரு மதிப்பு இருக்கிறது. இந்த விருது ஒரு மதிப்பான ஒரு விருது. இதை பெறுகிறவர்களும் மிக மதிப்பிற்குரியவர்கள் என்றெல்லாம் பார்க்கிற போது எனக்கு இவர்களையெல்லாம் மாமனிதர் என்று பார்க்கிற போது மதுரா மாமனிதர் என்று இவரை கூட சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு மாமனிதர் என்று மற்றவர்களை ஒத்துக்கொள்வதற்கு கூட ஒரு மாமனிதம் மனத்திற்குள் வேண்டும். அந்த வகையில் பாலன் அவர்கள் மிகச்சிறந்த மனிதராக விளங்குகிறார்கள். இது போன்ற சமூகத்தில் மக்கள் நிரம்ப வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. மகாகவி பாரதி ஒன்றை சொல்வான், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் முற்றிலும் பயனுற வாழ்வதற்கே என்று சொல்வான். வல்லமை என்பது நமக்கு கிடைக்கிற சக்தி, நமக்கு கிடைக்கிற செல்வம், நமக்கு கிடைக்கிற பதவி. இந்த பதவியும் செல்வமும் நமக்கு இருக்கிற வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் மகாகவி பாரதி இந்த மண்ணுக்கு சொல்லி சென்றிருக்கிறது. ஒரு அரசாங்கம் என்றால் இந்த அரசாங்கம் என்பது ஒரு வரவு செலவைத்தான் செய்ய முடியுமே தவிர இதுபோல தனிப்பட்ட நபர்களை கண்டுபிடித்து அவர்களை பாராட்டுவது என்பது ஒரு தனி மனிதருக்குத்தான் இயலும் என்று பார்க்கிற போது மதுரா மாமனிதரை போன்ற தனி மனிதர்கள் மாமனிதர்களாக இந்த மண்ணில் நிரம்புகிற போதுதான் இது போன்ற நல்ல காரியங்கள் நிரம்ப நிகழும். அப்படி பார்க்கிற போது மாமனிதர் மதுரா பாலன் அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை இன்னும் பல நல்ல மனிதர்களை இந்த சமூகத்தில் நாம் பெறுவதற்கு உதவும் என்கிற நம்பிக்கையை தந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு மணக்கோலம், அதாவது சொல்லுவார்கள், திருமணத்தை பார்க்க வந்த இடத்தில் மணக்கோலம் பார்க்க வந்த இடத்தில் மணக்கோலத்தை தந்ததை போல ஒரு நிகழ்ச்சி. நான் மிகுந்த நிகழ்ச்சியோடு இருக்கிறேன். ஒரு தயாரிப்பு இல்லாமல் வந்த ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. எல்லோரையும் நான் பாராட்டி மகிழ்கிறேன். இந்த வாய்ப்பினுக்காக ஐயா மதுரா பாலன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நோவா அவர்களே, உங்களை மேடையில் பார்த்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய புகைப்படத்தை நான் வாங்கிக் கொள்வேன். உங்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதுவது என் பேனா பெறுகிற கௌரவமாக கருதுவேன் என்று சொல்லி, அன்பு சகோதரர்களே, பத்திரிகையாளர்களே, பொதுவாக எங்களுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் எங்கோ அமர்ந்திருப்பீர்கள். ஒட்டுமொத்தமாக உங்கள் அத்துணை பேரையும் பார்ப்பதில் உங்களில் ஒருவனாக நான் ஒரு பத்திரிகையாளர் தான். கவிதை உறவு என்கிற இதழை நடத்தி கொண்டிருக்கிறேன் 40 ஆண்டுகளாக. நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிற போதே இந்த இதழை நடத்துவதற்குரிய அனுமதியை வங்கி தந்தது, வேறு எவருக்கும் தந்ததில்லை. அந்த வகையில் நானும் உங்களைப் போல ஒரு பத்திரிகையாளர் சகோதரர்கள் அத்துணை பேர் மத்தியில் நடக்கிற இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. வாய்ப்பினுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.